ஆயிரம் ஓடியதப்பா நேர்வழி இன்றேதப்பா இருக்கிறதே பச்சை குப்பா இதில் இருக்கும் ஒளியாரப்பா மாமதினா சுவனம் அப்பா மயக்குறதே பச்சை குப்பா மறுமையிலும் ஜன்னத்தாக இளங்கிடும் இதுதானப்பா பார்வையிலே பச்சை குப்பா பட்டதுமே நாவுகளப்பா பார்வையிலே பச்சை குப்பா பட்டதுமே நாவுகளப்பா வாரிசலாம் வழங்குதப்பா வாய்மணக்கம் உலங்குதப்பா கண்களிலே பச்சை குப்பா கண்டதுமே கண்ணீரப்பா கண்களிலே பச்சை குப்பா கண்டதுமே கண்ணீரப்பா கரை புரண்டு ஓடுதப்பா கபூலாகும் தௌபா தௌபா ஒளி வீசும் பச்சை குப்பா உன்னிதயம் இதன் மேல் ஹுப்பா வெளிக்கோலம் தாடி ஜுப்பா உண்மை நான் சொன்னால் தப்பா அர்ஷின் ஒளி முஹம்மதரப்பா முஹம்மதோ மின் நூரில்லாம் அருஷென்ன குருஷியும் என்ன அனைத்துமே மதினா குப்பா அருஷை விட மதினா குப்பா அல்லாவுக்கு பிரியம் அப்பா அருஷை விட மதினா குப்பா அல்லாவுக்கு பிரியம் அப்பா அருஷேதான் மதினா குப்பா அது மறுமையிலே தெரியும் அப்பா மகுஷரிலே இது என்னப்பா அதுதானே மதினா குப்பா மாபெரும் நிழல் வாரப்பாம் மேலேதான் கதினா குப்பா படைப்பெல்லாம் காபா காபா காபாவில் அல்லாஹ் அல்லாஹ் காபாவில் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வில் ரசூலுல்லாஹ் வானம் பூமி சுவனம் என்ன அர்ஷு குருஷு கோலங்கள் என்ன அனைத்துக்கும் ஒரு பெயர் தானே அதுதானே பச்சை குப்பா முஹம்மதரின் கிரீடமப்பா அதுதானே பச்சை குப்பா முஹம்மதரின் பாதனியாகி புனித ஆஷிகீன்கள் ஆவோம் அப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்குது பார் பச்சை குப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்குது பார் பச்சை குப்பா முஹம்மதர் ரசூலுல்லாஹ் முழங்கியதே கஅபத்துல்லாஹ். இதுக்கு தான் கை தட்டினீங்களா? எத்தனையோ அறி இருக்கு. இல்லை இங்கே பாருங்க. சரி சரி போங்க போங்க சொல்லிட்டேன். நீங்கள் படிக்கிறீங்க? சரி 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 நடத்துங்க. இதான் 3 வரி இருக்கு. அதுக்கு என்ன தீரானோயே தீர்க்கும் வலியே மாறான்பை செய்வீனலமே கல்வியின் இருளை மாற்றும் மருந்தாய் வல்லோன் ரஹ்மான் தந்தான் பரிசாய் வல்லோன் ரஹ்மான் தந்தான் பரிசாய் கொல்லா நோயும் இல்லாமலோடும் உங்கள் நாமம் சொன்னால் போதும் ஷிஹோதாவோனின் பொருட்டால் எல்லா பலாயலும் அகன்று உங்கள் அருளால் எங்கள் பிழைகள் எல்லாம் பொறுப்பான் வல்லோன் ரஹ்மான் எல்லாம் பொறுப்பான் வல்லோன் ரஹ்மான் கொல்லா நோயும் எல்லாமனோடும் உங்கள் நாமம் சொன்னால் போதும் முத்து மகதோவலின் பொருட்டால் எல்லா பலாய்களும் அகன்று முத்து மகதோவலின் பொருட்டால் எல்லா பலாய்களும் அகன்று உங்கள் அருளால் எங்கள் பிழைகள்
எல்லாம் பொறுப்பான் வல்லோன் ரஹ்மான் எல்லாம் பொறுப்பான் வல்லோன் ரஹ்மான் கொல்லா நோயும் இல்லாமலோடும் உங்கள் நாமம் சொன்னால் போதும் தீன் சோலைதனில் நோய் தீர்க்கும் எங்கள் முத்து நகர் வாழும் முத்து மணியே தேசை வைத்தோம் உங்கள் பேரில் நாட்டம் நலமா ஜெயம் அடைந்தோம். لا حضرة النبي المصطفى أحمد المجتبى محمود مرتضى محمد المصطفى صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. اللهم رب الخلق بسم الله الرحمن الرحيم. رب الناس ملك الناس اله الناس من شر الناس واسلك الناس الذي يوسوس في صدور الناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آله سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه عدد ما في الله صلاة دائمة بدوام الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك ومحبة رسولك وتوحيدك يا الله. اللهم صل بلغ مدى ثواب ما قرانا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة بركة شاملة وتحمة كاملة من كلاب سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى سائر الأنبياء والأولياء والعلماء الفقهاء والصديقين والشهداء والصالحين ويحصل على رفيق ذلك الفضل من الله أكبر بالله تعالى. إن أولياء الله لا خوف عليهم ولا هم الذين آمنوا وكانوا يتقون. ثم إلى سيدنا سيدنا مخدوم شهيد المدني رضي الله تعالى، وبسيدنا خلد العلي رضي الله تعالى، وبسيدنا غني وميدي رضي الله تعالى، وبسيدنا عبد الله رضي الله تعالى، وبسيدنا عبد المجيد رضي الله تعالى، وبسيدنا أبو طالب رضي الله تعالى، وبسيدنا سيد إبراهيم الحبشي رضي الله تعالى، وبسيدنا فاطمة محمد أبو بكر الصديق رضي الله تعالى، وبسيدنا سيدي أبا سيد عبد الرحمن رضي الله تعالى، وبسيدنا بن عبد الله رضي الله تعالى، وبسيدنا إبراهيم سيد إبراهيم باشا رضي الله تعالى، وبسيدنا إبراهيم سيد أبو طالب رضي الله تعالى، وبسيدنا عباس رضي الله تعالى، وبسيدنا ركا سمار رضي الله تعالى، وبسيدنا سيدة رابعة رضي الله تعالى، وبسيدنا الشهداء والولي كلهم أجمعين، وبسيدنا دغري سيد العباد مناجات الله تعالى، به شيخ وكبير سيد محمد رضي الله تعالى، وبسيدنا أبي مولانا رضي الله تعالى، وبسيدنا الكبر ربنا القدس مولانا شيخنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وبسيدنا سلطان العارفين سيد أحمد كبير فاينا رضي الله تعالى، وبسيدنا قدس الخواجة وعلي الشركاء وسلمة بن عوض من الولي رضي الله تعالى، وبسيدنا قدس الكبر المغفر وسلم الله حسن علي صالح رضي الله تعالى، وبسيدنا بلال المتحسن رضي الله تعالى، وبسيدنا يوسف كتب الأكتاف رضي الأحباب سيد سادة سيدنا شاه محمد رضي الله تعالى، وبسيدنا يوسف دادا رضي الله تعالى، وسيدنا سلطان قام رضي الله تعالى، هذا الشيخنا متفيد الشيخ داونا رضي الله تعالى، وبسيدنا ورد القاس مولانا رضي الله تعالى، وسيدنا والقربى وكبر القاس رضي الله تعالى، وسيدنا وبأشياخنا كل ولي الله تعالى عليهم أجمعين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم على خير خلقه ولعرشه والوجه وحضرت بسيدنا محمد وعلى آله وأصحابه وآل بيته وأوليائه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னவனே அகதியத்தாய் முத்தி யுகதத்தாகி, பின்னவனே வாகிதியாய் பேரான மெய்ப்பொருளே, தன்னவனே தயாபரனே சராசரமாய் நின்றவனே, எங்கள் பணிக்கு நீயே காப்பாமே என அல்லாஹ்விடம் முறையிட்டவனாக, இறையின் நூறிலே மின்னும் ஒளியிலே இளங்கிடும் நூரே முஹம்மது வடிவிலே அனைத்து படைப்புக்கும் மூல படைப்பாய் வந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியை வேண்டியவனாக, கால மடங்களுக்கும் நேர மடங்களுக்கும் கைதாங்கும் ஹவுதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குதுபுல் ஹிந்த் அதாய ரசூல் ஹாஜா மொயினுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குதுபுல் மஜீத் சாஹுல் ஹமீத் நாயகம் நாகூர் நாயகம் அவருடைய நல்லாசியாலும் இகம் வாழும் இறைநேசர்களின் துவா பேற்றினாலும் இந்த நாளின் கதாநாயகர் ஷஹீதுல் மதனி முத்து மஹ்தூம் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் திருப்பாதம் என் புஜம் சுமந்தவனாக ஆரம்பம் செய்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு ஆரம்பமாக கிராத்துல் குர்ஆன் ஓதி இந்த நிகழ்வை திறந்து வைக்கக்கூடிய பெருந்தகை ஹாமிதியா மதரசாவின் ஹிஃபுல் பேராசிரியர் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எஸ்ஜி முஹம்மது நசீம் காதிர் சாஹிப் அவர்கள் திருமறையிலிருந்து தேன் துளிகளை சுவைக்க தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته اتقوا الله حق تقاته ولا تموتن اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واعتصموا بحبل الله
الله عليكم واذكروا نعمة الله عليكم واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. السلام عليكم. அகதான அகம் எடுத்து அகமதாக வடிவெடுத்து மெஹராஜில் இறையை கண்ட நபியாம் எங்கள் கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமந்த தோழர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாம் கலீஃபா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருமந்த குலத்தில் பிறந்து பூவார் நகரில் ஆளும் வேத புராண வேந்தர் நூஹு வலியுல்லாஹி தாஹிரி ரலியல்லாஹு தஆலா அவர்களின் குலத்தில் உதித்து காயல்பட்டினம் குதுபுல் உஜூத் பஹருல் உலூம் ஷஹீத் அஹ்மது சாஹிப் பெரிய முத்துவாப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் அருமந்த வீரர் மரியாதைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் முத்துத்தைக்கா அஃஸலுல் உலமா பிஎஸ்ஏ சையீத் அபூ தாகிர் இதோ இந்த மேடையிலிருந்து ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். ஆலயம் பெருந்தகைக்கு நாம் அழைக்கக்கூடிய பெயர் சையீத் அபூ தாகிர். அவர்களுடைய முழு பெயர் நம்முடைய பாட்டனார் ஷஹீதுல் மதனி முத்து மஹ்தூம் வலியுல்லாஹ் முத்து மஹ்தூம் சையீத் அபூ தாகிர் என்பதை ஆலிம்கள் இன்றுதான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பிஎஸ்ஏ சையீத் அபூ தாகிர் ஃபஹீமி மஹதரி ஃபாசில் ஜமாலி எம்ஏ எம்ஃபில் அவர்கள்
சுகதாக்கள் மற்றும் மகான்கள் அவர்களின் வரலாற்று சுருக்கத்தை இதோ நிகழ்த்த வருகிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله على كل حال وبكل لسان ومقال. بحق من قال هذه كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء ألا إلى الله تسير الأمور. بحق لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसाला, अल मदद. بحق لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. بحق لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم ربنا أتمم لنا نورنا جمالنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து அவனின் அருள் வடிவாய் அவதரித்த நம் ஈருலக பெருந்தலைவர் இதய திருவேந்தர், ஈருலகிலும் நம்மை இரட்சிக்கக்கூடிய இரட்சகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த ஆசிகளோடும் துஆக்களோடும் என் நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருள் நிறைந்த ஆசிகளோடும் துஆக்களோடும் இவ்வுயர்மிகு மஜ்லிஸிலே என் உரையை துவங்குகிறேன். அல்லாமா அஸ்ஸையீத் முத்து மஹ்தூம் ஷஹீத் மதனி வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பான உரூஸ் முபாரக் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், சங்கைக்குரிய சாதாத்துமார்கள், அருமை பெரியோர்கள், சகோதரர்கள், அன்பர்கள், நண்பர்கள், அருமை தாய்மார்கள், சகோதரிகள், இல்லங்களில் இருந்தும் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், சகோதரிகள், இணையதளத்தின் வழியாக நேரலை செய்யப்படுவதன் மூலம் உலகின் எங்கெங்கிருந்து இதை அவதானித்துக் கொண்டிருந்தார்களோ அவை அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய மகான் அவர்களின் பொருட்டால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய தேவைகளை, ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தந்துள்வானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் சரீர சுகத்தோடு நற்சுகத்தோடு வாழ்வதற்கும், அவனை வணங்கி வாழ்வதற்கும், இல்லாதோருக்கு வழங்கி வாழ்வதற்கும், தன்னிறைவு பெற்றவர்களாக பிறருடைய கடமைகளிலும் உரிமைகளிலும் எந்த வகையிலும் குறை வைக்காதவர்களாக வாழ்ந்து வல்ல இறைவனை சென்றடைவதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த தலம் மஹ்தூம் ஷஹீத் மதனி வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்பார் ஷரீப். பொதுவாக வலிமார்கள் ஒரு இடத்திலே இருக்கிறார்கள் என்றால் அந்த இடம் புனித பூமி, வலிமார்கள் இருக்கக்கூடிய பூமி. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே கடைசி பகுதி, அவர்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் உங்கள் ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்று. நபிமார்களிடத்திலே அனுமதி கேட்டு அவர்கள் அனுமதித்ததற்கு பிறகுதான் அவர்களின் ரூஹை கைப்பற்ற முடியும் நபிமார்களுக்கு. ஆனால் நபிமார்களிலேயே நாயகர் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அதையும் தாண்டி, அதாவது நீங்கள் இவ்வுலகிலேயே நியமமாக நிலைத்து வாழ்கிறீர்களா அல்லது அல்லாஹ்வை சந்திக்கிறீர்களா, இப்படிதான் அல்லாஹ் கேட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நான் அல்லாஹ்வை சென்று சந்திக்கிறேன், இந்த உலக வாழ்க்கையை நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன் என்று முடிவு செய்தவர்கள் அவர்கள்தான். உலகத்தில் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் மரணம் என்று உண்டு, ஆனால் அது எப்போது எப்படி எங்கு என்பதை தீர்மானிக்கிற அந்த உரிமையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். மரணம் உண்டு நிச்சயம், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், மரணம் உண்டு, எல்லா ஆத்மாக்களுக்கும் உண்டு. ஆனால் அது எப்போது எப்படி என்பதை அந்த நபிமார்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை, நீங்கள் இருக்கிறீர்களா மரணிக்கிறீர்களா இரண்டில் ஒன்றை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் அந்த உரிமையை கொடுத்தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அல்லாஹ்வை சென்று சந்திக்கவே விரும்புகிறேன் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். காரணம் அது தோழமை. அவர்கள் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வினுடைய அடியாராகவும் ரசூலாகவும், அதாவது அல்லாஹ்விடத்திலிருந்து இங்கே வருகிற போது ரசூலாக வந்தார்கள். ரசூலாகத்தான் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஹுவல்லதி அரசல ரசூலஹு என்று அல்லாஹ் சொல்கிறான், ரசூலாக அனுப்பி வைத்தான். அதே ரசூல் அல்லாஹ்விடத்திலே மேராஜுக்கு செல்கிற போது அப்தாக சென்றார்கள். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்கிருந்து வரும்போது ரசூலாக, இங்கிருந்து அல்லாஹ்வை போய் சந்திக்கிற போது அப்தாக, அடியாராக, உயரிய அடியாராக. ஆனால் இவ்வுலக வாழ்க்கையை நிறைவுபடுத்தி விட்டு செல்கிற போது அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் ஆலா, என் உயரிய நண்பனை நான் சந்திக்க போகிறேன் என்கிறார்கள். ரசூல் அப்து என்பதை தாண்டி இறைவனை தோழமையோடு சந்திக்க சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலே அவர்களுடைய மரணம் என்பது சராசரியாக எல்லா மனிதர்களுடைய மரணத்தை போன்றது அல்ல, அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கவிமணி, இறையருட் கவிமணி அப்துல் கஃபூர் சாஹிப் அவர்கள் நாயகமே காவியத்திலே பாடுவார்கள், 63 ஆண்டு அருமுறையில் வாழ்ந்து நெறி நிறுவியவின் மறைவதற்கோ நிலத்துதித்தீர் நாயகமே என்று கேட்பார்கள். ஒரு 63 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு செல்வதற்காக பிறந்தவர்களா நீங்கள்? இல்லை நாயகமே, இந்த உலகத்தில் என்றைக்கும் நீங்கள் ஹய்யுன் நபி ஹயாத்துன் நபி என்றும் ஜீவித்திருக்கக்கூடியவர்கள். அப்படித்தான் மற்ற நபிமார்களும், மற்ற நபிமார்களுடைய விஷயத்திலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது நபியுல்லாஹி ஹய்யுன், நபிமார்கள் எல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல யுர்ஸக், அவர்கள் ரிஸ்க் வழங்கப்படுகிறார்கள், கபரிலே இருந்தாலும் ரிஸ்க்கும் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அன் தஅக்குல அஜ்சாதல் அன்பியா, அல்லாஹ் தஆலா பூமிக்கு ஹராமாக்கி விட்டான் நபிமார்களுடைய உடலை பூமி சாப்பிடாது, தின்னாது. காரணம் அவர்கள் உடலோடும் இருக்கிறார்கள், உயிரோடும் இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறார்கள் மட்டுமல்ல, உடலோடும் இருக்கிறார்கள். குணங்குடி மஸ்தான் சாஹிபப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடும்போது சொல்வார்கள், ஏக ரப்புல் ஆலமீன் அருட்காலான ஏழை பங்காளர் கோடி தேகம் அழியாதனர் பாகம் படைத்த மாசித்தர்கள் அனந்தம் கோடி என்பார்கள். ஏக ரப்புல் ஆலமீன் அருட்கு ஆளான ஏழை பங்காளர் கோடி தேகம் அழியாத நற்பாகம் படைத்த மாசித்தர்கள் அனந்தம் கோடி. அப்படி கபரிலே வைக்கப்பட்டாலும் கூட அவர்களுடைய முபாரக்கான உடல் அப்படியே இருக்கும், பாதுகாக்கப்பட்டவர்கள். இதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா சித்தாந்தம். நபிமார்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், ஹயாத்தாக மட்டுமல்ல ரூஹோடு மட்டுமல்ல உடலோடும் இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு செய்தி. இது மட்டும் இன்னும் நிறைய சொல்லலாம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேராஜுக்கு செல்கிற போது நான் பார்த்தேன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபரிலே நின்று தொழுது கொண்டிருந்ததை பார்த்தேன் என்றார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாம்பல் நிற கலரிலே ஒரு ஒட்டகத்திலே அவர்கள் செல்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய 2 விரல்களை காதுகளிலே வைத்தவாறு தல்பியா சொல்லிக் கொண்டு செல்வதை பார்த்தேன் என்கிறார்கள். இப்படி நபிமார்களை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதர்சனமாகவே கண்டார்கள்.
இது நபிமார்களுடைய விஷயம். இதில் நபியனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம். அந்த கடைசி கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து உங்கள் ரூஹை கைப்பற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்ற போது முதலிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கன்னத்தில் ஓங்கி அடித்து விட்டார்கள். நமக்கு தெரியும் அந்த செய்தியெல்லாம். அடித்த அடியில் கண்ணு கலன்று விட்டது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே வந்திருக்கிறார்கள், அவருடைய கண்ணு கலன்று விட்டது. அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே சென்றார்கள். பாருங்கள், கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹை கைப்பற்ற போன இடத்துல இப்படி ஆகிவிட்டு கண்ணு கலன்று விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்ததில் கண் கலன்று விட்டது என்பது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், ஃபவகஸஹு மூசா ஃபகலா அலைஹி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவரை கையை மடக்கி கொண்டு குத்தினார்கள். வக்கஸ என்றால் இந்த விரல்களை மடக்கி கொண்டு அடிப்பதற்கு பெயர் தான் வக்கஸ். அதனாலே தான் பிள்ளைகள் மூசா குத்துவேன் என்று சொல்வார்கள். இந்த குத்துவதற்கு பெயரே மூசா குத்துன்னு ஒரு வழமையாயிருச்சு. குர்ஆன் ஆயத்தினுடைய அடிப்படையிலே தான் கைகளை மடக்கி கொண்டு குத்தினார்கள். ஃபகலா அலைஹி, அவர் அந்த இடத்திலே மூத்தாகி விட்டார் ஒரு அடியில. அப்படிப்பட்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால கண்ணு கலன்று போய்விட்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அல்லாஹ்விடத்தில் போய் சொல்கிறார்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நடந்து விட்டது, என்ன செய்வது? அல்லாஹ் சொன்னான், சுவர்க்கத்திற்கு செல்லுங்கள், அங்கே மேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு கன்று, நன்றாக முடிகள் அடர்ந்த ஒரு கன்று, அதை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொண்டு போய் அவர்கள் 2 கைகளையும் வைக்கட்டும். அந்த கன்று அதன் மீது 2 கைகளையும் வைக்கட்டும். அப்படி வைத்தால் அதற்குள்ளால் எத்தனை முடிகள் அடங்குகின்றனவோ ஒரு முடிக்கு 1000 ஆண்டுகள் வாழட்டும். ஒரு முடிக்கு 1000 ஆண்டுகள். எத்தனை முடிகள் அடங்கி இருக்கின்றனவோ அத்தனை 1000 ஆண்டுகள் வாழட்டும். அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், அந்த கன்று கொண்டு வந்துவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செய்தியை சொன்னார்கள். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், சரி இதற்கெல்லாம் பிறகு நான் என்ன செய்வது? இத்தனை வருட காலம் வாழ்ந்து அதற்கு பிறகு நான் என்ன செய்வது? அதற்கு பிறகு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாளில் மரணித்துத்தான் தீர வேண்டும். லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாள் நேரம் வந்துவிட்டால் ஒரு வினாடி நேரம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அதுதானே இயல்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை சொல்கிறார்கள். அத்தனை நாளைக்கு பிறகு இனி என்ன செய்ய வேண்டும்? மரணிக்கத்தான் வேண்டும். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அப்படியானால் அத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து அதற்கு பிறகும் நான் மரணிக்கத்தானே வேண்டும். அதை இப்போதே மரணிக்கிறேன், ரூஹை கைப்பற்றிக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை எனக்கு இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அதை அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள். என்ன ஆசை? அருளுல் முகத்தஸா, பைத்துல் முகத்தஸ் இருக்கிறதே, அருளுல் முகத்தஸா, அதற்கு பக்கத்திலே அங்கிருந்து ஒருவர் ஒரு கல்லை எடுத்து வீசினால் எவ்வளவு தூரத்தில் போய் விடுமோ அந்த எல்லைக்கு உள்ளாலே வைத்து என்னை ரூஹை கைப்பற்றுங்க. ஏனென்றால் அந்த புனித பூமியிலே நான் அடங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். பைத்துல் முகத்தஸிலே அந்த அருகாமையிலே நான் அடக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விடத்திலே சொல்லப்பட்டு அல்லாஹ் அந்த அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். அப்படித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் கைப்பற்றப்பட்டு அங்கே அடக்கப்பட்டார்கள். அதற்கான காரணம் என்ன? சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்தில் வந்து அடக்கப்பட வேண்டும் என்று விரும்பியதற்கான காரணத்தை சூஃபியாக்கள் சொல்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகிற போது சொன்னார்களே, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபரை கடந்து சென்றேன் என்றார்களே, அப்படி இறைவனை தரிசிக்க செல்லுகிற இறைவனை தரிசிக்க செல்கிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகிற வழியில் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தான் கேட்டு கிடைக்காத ஒரு பாக்கியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ரப்பி அரினி அன்துர் இலைக், யா அல்லாஹ் உன்னை காட்டு, நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது லன் தரானி, உங்களால் அது முடியாது, இப்போதைக்கு முடியாது என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டும் கிடைக்காத அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவனாகவே வழங்கினானே. அப்படி அல்லாஹ்வை தரிசிக்க செல்லுகிற இடத்தில் அந்த வழியிலே நான் இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஆசை. அதாவது அந்த அருளுல் முகத்தஸா, பைத்துல் முகத்தஸை குறித்து அல்லாஹ் சொல்கிற போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை பற்றி சொல்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், பாரக்னா ஹவுலஹு சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் சொல்கிற விளக்கம், அதை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம்.
எதை சுற்றி? மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி நிறைய நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்கிறான். மக்காவை விடவுமா பரக்கத் அதிகம்? மதீனாவை விடவா பரக்கத் அதிகம்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தான் புறப்படுகிறார்கள், ஹரமிலிருந்து புறப்படுகிறார்கள், உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலிருந்தே புறப்படுகிறார்கள். அது ஹரமினுடைய எல்லையிலே தான் இருக்கிறது. அப்படி இருக்க அங்கிருந்து புறப்படுகிறார்கள். எப்படி பைத்துல் முகத்தஸ் புனித பூமியாக பரக்கத்து செய்யப்பட்டதாக எப்படி ஆனது? வேறொன்றும் இல்லை. தஃசீர் ரூஹுல் பயானிலே விளக்கம் எழுதுகிறார்கள். சுற்றி நபிமார்களுடைய கபறுகள் நிறைய இருக்கின்றன. நபிமார்களுடைய கபறுகள் நிறைய இருக்கின்றன. அப்படி நபிமார்களுடைய கபறுகள் இருப்பதால் அந்த பூமி புனித பூமியாகி விடுகிறது, பரக்கத்துக்குரியதாகி விடுகிறது. எனவே ஒரு நபி ஆசைப்படுகிறார்கள், நபிமார்கள் நிறைய அடக்கப்பட்டு இருக்கிற கபறுகளுக்கு பக்கத்திலே தான் அடங்கப்பட வேண்டும் என்று ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுகிறார்கள். காரணம், நபிமார்கள் அடக்கப்பட்டால் அந்த இடம் பரக்கத்தான பூமியாகி விடுகிறது. இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா, அல்லாஹ்வோடு பேசியவர்கள், வேதமும் சுஹஃபும் சேர்ந்து வழங்கப்பட்டவர்கள், எல்லா சிறப்பும் உரியவர்கள். குர்ஆன் ஷரீஃபிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து நபிமார்களில் அதிகம் புகழப்பட்டவர்கள் 2 பேர். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரில் யார் அதிகம் என்று இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து சொல்லப்படுகிறது. அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்படி இருக்க அவர்கள் ஏதோ ஒரு பூமியிலே அடக்கப்பட்டால் அந்த பூமி அதுவே என்னாகிவிடும்? புனித பூமியாகிவிடும். ஏதாவது ஒரு பொட்டல் காடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்படுகிறார்கள், அந்த இடமே பரக்கத்துக்குரியதாகிவிடும். இதுதான் உண்மை. அப்படி இருக்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள்? ஏற்கனவே பல நபிமார்கள் அடக்கப்பட்டு இருக்கிற அங்கே அந்த பரக்கத்தான பூமியில் தான் அடங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், உதுஃபினு மௌதாக்கும் ஃபீ வஸ்திஸ் சாலிஹீன், உங்களிலே மௌத்தானவர்களை சாலிஹீன்களுக்கு பக்கத்தில் அடக்குங்கள். உங்களிலே மௌத்தானவர்களை நல்லவர்கள், நாதாக்கள், வலிமார்களுக்கு பக்கத்திலே அடக்குங்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மற்றவர்களுக்கு பக்கத்திலே அடக்கினால், அதாவது தீயவர்களுக்கு பக்கத்திலே அடக்கினால் அவர்களுக்கு கபரிலே வேதனை செய்யப்படுகிற போது அதனுடைய அசராத்துகள், அதனுடைய பிரதிபலிப்பு பக்கத்து கபரிலே உள்ளவர்களுக்கும் தெரியும். அதனால வாழுங்காலத்தில் மட்டுமல்ல, மரணித்ததற்கு பிறகும் கூட சாலிகீன்களோடு சேர்ந்து வாழுங்கள், அவர்களுக்கு மத்தியிலே அடக்குங்கள் என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போது சஹாபிகள் கேள்வி கேட்கிறார்கள், நாயகமே யார் ரசூலல்லாஹ், மௌத்தாகி கபரில் போனதற்கு பிறகுமா, கபரிலே அடக்கப்பட்டதற்கு பிறகுமா நல்லவர்கள் தீயவர்கள் அவர்களுக்கு பக்கத்திலே இவர்களுக்கு பக்கத்திலே என்கிற வித்தியாசம் எல்லாம் கபரிலும் உண்டான்னு கேட்குறாங்க சஹாபிகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆம் என்று ஒற்றை வரியிலே பதில் சொல்லிவிடவில்லை. அந்த கேள்விக்கு இன்னொரு கேள்வியாக பதில் கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்வியிலே பதில் இருக்கிறது. என்ன பதில்? உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் இருக்கிறார், அண்டை வீட்டுக்காரர் உங்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிறார், அதனாலே நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு சிரமமா கஷ்டமா இல்லையான்னு கேட்குறாங்க. சஹாபிகள் ஆமாம் நாயகமே என்ற போது, அப்படித்தான் துன்யாவிலே இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படி அண்டை வீட்டுக்காரர்கள் நல்லவர்களாக அமைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அப்படி கபரிலும் கூட பக்கத்து கபரில் உள்ளவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். அதனாலே நல்லவர்களுக்கு மத்தியிலே அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸை அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்திலே கிதாபிலே இதை பதிவு செய்கிறார்கள். அப்படி கபரிலே அடக்கப்படுகிற போது அங்கும் கூட நல்லவர்களுக்கு மத்தியிலே வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. காரணம், நல்லோர்கள் அவர்களுடைய கபர் எந்த மண்ணிலே இருக்கிறதோ அந்த மண் புனித மண்ணாகி விடுகிறது. நல்லோர்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் அடக்கப்பட்ட கபர் இருக்கிறதே, அந்த கபர் எந்த மண்ணிலே இருக்கிறதோ அந்த மண் புனித மண், அந்த பூமி புனித பூமியாகி விடுகிறது என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையில் இங்கே நாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஷஹீத் மஹ்தூம் மதனி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்பாரிலே இருக்கிறோம். நம்முடைய மஹ்தூம் நாயகம் அவர்கள் எங்கேருந்து வந்தவர்கள்? அவர்கள் வந்தது மதீனா ஷரீஃபிலிருந்து.
மதீனா ஷரீஃபிலிருந்து வந்துதான் நம்ம ஊருக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் அவர்களாக வரவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு கொடுத்து இங்கே செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றிகடன் பட்டிருக்கிறோம். இந்த ஊரை காட்டி, நம்ம ஊரை காட்டி, இந்த இடத்தை காட்டி இங்கே போய் அடங்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அப்படியானால் என்ன பொருள்? அப்படியானால் என்ன பொருள்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஊரை பார்த்து கவனித்து அதன் மீது ஒரு கவனம் வைத்து தானே ஒரு வலியுல்லாவை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஷரஹு சுதூர், அல்லாமா ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாப் ஷரஹு சுதூரிலே அவர்கள் ஒரு ஹதீஸை எழுதுகிறார்கள். ஒரு மனிதன் எங்கே அடக்கப்படுவார் என்றால், எந்த மண்ணிலே படைக்கப்பட்டாரோ யுதுஃபனுல் அப்து ஃபில் அர்லில் லதி குலிக மின்ஹா, எந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாரோ அந்த மண்ணிலே தான் அடக்கப்படுவார் என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் இங்கே நம்முடைய முத்து மக்தூம் ஷஹீத் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காயல்பட்டணத்திலே இங்கே வந்து இந்த இடத்திலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை படைப்பதற்காக இறைவன் மண்ணெடுத்தது எந்த பூமி? இந்த பூமி. அப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே அடையாளம் காட்டப்பட்டு நமது ஊரை காட்டியிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் நினைத்து பாருங்கள். நம்ம ஊருக்கு பல வலிமார்கள் வந்திருக்கிறார்கள். நம்ம ஊரிலே பல வலிமார்கள் பிறந்து பல ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். நம்ம ஊரிலே பிறந்தவர்கள் மாதி உர் ரசூல் சதகத்துல்லா அப்பா அவர்கள் காயல்பட்டணத்திலே பிறந்தவர்கள் தான் கீழக்கரைக்கு சென்றிருக்கிறார்கள். அல்லாமத்துல் அரூஸ் சையீத் முஹம்மது மாப்பிள்ளை லப்பி ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு காயல்பட்டணத்திலே பிறந்தவர்கள் தான் கீழக்கரையிலே இருக்கிறார்கள். நூஹு வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு காயல்பட்டணத்திலே பிறந்தவர்கள் தான் கேரளாவிலே புவாரிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய தகப்பனார் முகமது அப்துல் காதர் ஒலியுல்லா அக்காதுல் அப்பே ரலியல்லாஹு அன்ஹு காயல்பட்டணத்திலே பிறந்தவர்கள் தான் நாகூர் ஷரீஃபுக்கு பக்கத்திலே மஞ்சக்குலையிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தகப்பனார் ஷேக் அலி ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு காயல்பட்டணத்திலே பிறந்தவர்கள் தான் வேதாளையிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தகப்பனார் முகமது இஸ்மாயில் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு காயல்பட்டணத்திலே பிறந்தவர்கள் தான் ராமேஸ்வரத்திலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். தைக்கா சாஹிபுல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் சையீத் முகமது சாலிஹ் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பட்கலிலே, கர்நாடக மாநிலம் பட்கலிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நம்ம ஊரிலே பிறந்தவர்கள், காயல்பட்டணத்திலே பிறந்தவர்கள் பல பேர் பல ஊர்களுக்கு சென்று இஷாத்து செய்வதற்காக சென்ற இடத்திலே மக்களுக்கு வழிகாட்டி நல்வழி காட்டி அங்கேயே வாழ்ந்து அங்கேயே குடும்பங்களோடு குடும்ப சகிதம் இருந்து அங்கேயே அடக்கப்பட்டிருக்கிற பல வழிமார்கள் உண்டு. அதே போல நம்ம ஊருக்கு வந்தவர்கள் பலர் உண்டு. நம்ம ஊருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய அப்பா அவர்களை அனுப்பி வைத்தது போலத்தான் மஹதராவை நிர்மாணித்த அப்துல்லா மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளம் காட்டி, காயல்பட்டணம் என்கிற அடையாளத்தை காட்டி காயல்பட்டணத்திற்கு அனுப்பி வைத்தவர்கள் யார்? குதுப் நாயகம் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. சையதுல் அன்பியா நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுப்பி வைக்கிறார்கள். தங்களுடைய துருப்புகளை, தங்களுடைய படைகளை, தங்களுடைய இராணுவ வீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அப்படித்தான் குதுப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அனுப்பி வைத்தார்கள். நம்முடைய அப்பா முத்து மக்தூம் ஷஹீத் மதனி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா ஷரீஃபிலே பிறந்தவர்கள். ஹிஜ்ரி 446 5ஆம் நூற்றாண்டு இருக்கிறதே வரலாற்றில் 5ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு பெரும் வரலாறு உண்டு, நீண்ட நெடிய வரலாறு உண்டு. எஜமான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தது 5ஆம் நூற்றாண்டிலே தான். ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபூ ஹாமிதுல் கஸ்ஸாலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் தான். இப்படி நாம் பேசுகிற பல வலிமார்கள், இறைநேசர்கள் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். அந்த 5ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர்கள் தான் நம்முடைய மக்தூம் ஷஹீத் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். ஆனால் எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுமார் 24 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்தவர்கள். எஜமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 470 பிறக்கிறார்கள். மக்தூம் ஷஹீத் மதனி ரலியல்லாஹு அன்ஹு 446 பிறக்கிறார்கள். கௌசுலாயத்துக்கு முந்தி 24 வருடங்களுக்கு முன்னாலே பிறந்தவர்கள் நம்முடைய மக்தூம் ஷஹீத் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏர்வாடி ஷஹீத் நாயகம் இப்ராஹிம் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவர்கள் சாச்சப்பா முறையில் உள்ளவர்கள். அதாவது இவர்களுடைய தகப்பனாரும் அவர்களுடைய பாட்டனாரும் ஒன்றாக உடன் பிறந்தவர்கள்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்திலே வந்தவர்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து பிபி ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிலிருந்து ஹதரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து அவர்கள் வழியாக அவர்களுடைய மகனார் ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த வழியாக வந்தவர்கள் தான் நம்முடைய நாயகர், இந்த விழாவினுடைய நாயகர் முத்து மஹதூம் ஷஹீத் மதனி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்ல பைத் குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மரபிலே வந்தவர்கள். அப்படி வாழ்ந்தவர்களைத்தான் மதீனா ஷரீஃபில் இருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஊருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த காலத்தில் நடைபெற்ற வந்தது எதற்கோ? மக்களுக்கு இஸ்லாஹ் செய்வதற்குத்தான், மக்களுக்கு இஷாஅத் செய்வதற்குத்தான். ஆனால் வந்த இடத்திலே தான் அவர்கள் பார்க்கிறார்கள், அன்றைக்கு இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாண்டிய மன்னர் அந்த மன்னருக்கு சேர வேண்டிய ஹக்குகளை சரியாக செய்யாமல் உடன் பிறந்தவர்களே 5 பாண்டிய மன்னர்கள், அவர்களிலே ஒருவர் இன்னொருவருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யாத அந்த சூழலிலே தான் அதற்காக வேண்டித்தான் களம் காண வேண்டிய ஒரு அவசியம் நம்முடைய பாட்டனார்களுக்கு ஏற்பட்டது. சையத் இப்ராஹிம் பாதுஷா ஏர்பாதி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து இங்கே புறப்பட்டு வந்தார்கள் என்றால் மதீனா ஷரீஃபிலே அவர்கள் பிறந்த ஊருக்கு பேரே ஏர்பது. அதுதான் ஏர்வாடி என்று இங்கே பெயர் வைக்கப்பட்டதற்கான காரணம் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். மதீனா ஷரீஃபுக்கு பக்கத்திலே உள்ள கிராமம் ஏர்பது என்கிற அந்த பெயர் தான் மருவி ஏர்வாடி என்று வைக்கப்பட்டது. அப்படி ஏர்வாடி ஷஹீத் இப்ராஹிம் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு இங்கே வந்த இடத்திலே மன்னர்களோடு போராட்டம் செய்து வென்று வெற்றி பெற்று வாகை சூடி அதற்கு பிறகு நாட்டை பாண்டிய மன்னர் கையில் கொடுத்து விட்டு அவர்கள் மதீனாவிற்கு திரும்பி போய்விட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பூமியை அடைவதற்கோ ஆட்சியை அடைவதற்கோ அதற்காக வேண்டி ஒன்றும் போராடவில்லை. சத்தியத்திற்கு எதிராக அசத்தியம் நடக்கிற போது அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய நிலையிலே இருந்தவர்கள் தான் வலிமார்கள், இறைநேசர்கள், குதுபுமார்கள். பல வலிமார்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். ஹாஜா நாயகம், அஜ்மீர் ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஜ்மீரிலிருந்து புறப்படுகிறார்கள் டெல்லியை நோக்கி. அப்போது மற்றவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ரொம்ப வயோதிகமாக இருக்கிறீர்கள், வயதாகிவிட்ட இந்த காலம், உங்களாலே அவ்வளவு தூரம் பயணிக்க முடியாது, ஏன் போகிறீர்கள் என்ற போது, இல்லை இல்லை, ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டிருக்கிறார், இவருக்காக வேண்டி நான் மன்னரிடத்திலே போய் பரிந்து பேச போகிறேன். மன்னர் யார்? சுல்தான் அல்தமஷ், ஹாஜா நாயகத்தினுடைய ஹலீஃபா குத்புத்தீன் பக்தியாருல் காக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முரீது, டில்லியை ஆண்ட சுல்தான் அல்தமஷ் மன்னர் சொன்னார்கள், உங்களுடைய ஹலீஃபாவினுடைய முரீது தானே டெல்லியினுடைய ஆட்சியாளராக இருக்கிறார், நீங்கள் ஒரு துண்டு சீட்டு எழுதி கொடுத்து அனுப்பினாலே அவர் செய்து விடுவாரே. இல்லை இல்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நான் செல்ல வேண்டும் என்று தன் வயோதிக காலத்தில் அஜ்மீரிலிருந்து டெல்லியை நோக்கி புறப்பட்டு போனார்கள் என்று வரலாற்றை பார்க்கிறோம். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியிலே இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து அங்கே அமர்கிறார், ரொம்ப கவலையான தோற்றத்திலே இருக்கிறார். அதை பார்த்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், என்ன கவலையாக தோன்றுகிறது, என்ன விஷயம் என்று கேட்டபோது, இல்லை எனக்கு கடன் ரொம்ப மிகைத்து விட்டது, அதனாலே கவலையாக இருக்கிறேன், இன்ன நபரிடத்திலே கடன் வாங்கியிருந்தேன், வாங்கிய கடனை குறுப்பதற்கான தவணையும் முடிந்து போய் விட்டது, இனி அவரிடத்திலே போய் நான் என்ன செய்வது, எப்படி பதில் சொல்வது தெரியவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வாருங்கள் நானும் வருகிறேன், உங்களுக்காக அவரிடத்திலே ஒரு பரிந்து பேசி கொஞ்ச நாள் சலுகை கேட்கலாம், வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். அந்த மனிதர் சொன்னார், யா இப்னு அம்மி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சச்சா மகனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கிறீங்க, பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருக்கும்போது பள்ளியை விட்டு வெளியிலே போகக்கூடாது. ஆமாம், அது எனக்கு தெரியும், ஆனால் மன் மஷாஃபி ஹாஜத்தி அஹீஹி, ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு போனால் அதற்கு அல்லாஹ் 10 இஅ்திகாஃப் இருந்த நன்மையை தருகிறான். மோமின்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படித்தான் ஒரு மனிதருடைய விஷயத்தில் ரொம்ப கவலையாக இருக்கிறார் ஒரு மனிதர், அவரிடத்தில் கேட்கிறார்கள், என்ன விஷயம், இந்த மனிதரிடத்தில் நான் கடன் வாங்கியிருந்தேன், கொடுப்பதற்கு முடியவில்லை, சரி வாருங்கள் நான் அழைத்து செல்கிறேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்படி சென்றால்
அந்த கடன் கொடுத்தவர் சஹாபி. அவர் சொன்னார், யார சொல்லலாம், இதுக்காக நீங்க வரணுமா? நீங்க சொல்லி இருந்தால் நான் அவரை கடனை தள்ளுபடி செய்திருக்க மாட்டேனா? கடனை தள்ளுபடி செய்திருக்க மாட்டேனா? இதற்காக நீங்கள் இருந்து வர வேண்டுமா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தள்ளுபடி எல்லாம் செய்ய வேண்டாம், அவர் பணம் தருவதற்கான அவகாசம் கொடுங்கள். அப்படி இனி ஒவ்வொருவராக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு போவார்கள். அதற்கெல்லாம் மார்க்கத்திலே இடமில்லை. சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஹதாக்களுடைய சிறப்பை பற்றி சொல்கிற போது, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஅத்தாவிலே ஒரு ஹதீஸ் எழுதுகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்தவர் கேட்டார், யார சொல்லலாம், நான் யுத்தத்திற்கு செல்கிறேன், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக சென்று யுத்தம் புரிந்து எதிரிகளோடு போராடி சமராடி அவர்களோடு போரிட்டு நான் என் முதுகில் அல்ல நெஞ்சிலே காயம்பட்டு, நான் புறமுதுகு காட்டவில்லை, நெஞ்சிலே காயம்பட்டு நான் ஷஹீதாகி விட்டால் நான் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவானா என்று கேட்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க சொன்னதை திரும்ப சொல்லுங்கிறாங்க. சொன்னதை திரும்ப சொல்லுங்கள். அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக நான் யுத்தத்திற்கு சென்ற இடத்திலே எதிரிகளோடு போராடினேன். அப்படி போராடி என்னுடைய புண்களை எல்லாம் விழு புண்களை எல்லாம் நெஞ்சிலே தாங்கினேன், முதுகில் அல்ல நெஞ்சிலே தாங்கினேன். போரில் இருந்து நான் புறமுதுகு காட்டவும் இல்லை. அப்படி போராடி அந்த யுத்த களத்திலே நான் ஷஹீதாகிவிட்டால் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் தானே என்று கேட்டபோது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆமாம், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும், இல்ல தைன், கடனை தவிர என்றார்கள். ஷுஹதாக்களாக இருந்தாலும் கூட அவர்களின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும், ஒன்றை தவிர, இல்ல தைன், கடனை தவிர. ஏன் தெரியுமா? கடன் என்பது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ளது. இடைவெளியில் இறைவன் தலையிடுவதில்லை. ஒரு மனிதனுடைய உரிமையில் அல்லாஹ்வுக்கு குறை வைத்திருந்தால் ஹுகூக்குல்லாஹ், அதிலே குறை வைத்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான், கண்டிப்பான், தண்டிப்பான். எல்லாமும் அவனுடைய அதிகாரத்திலே உள்ளது. ஆனால் ஒரு மனிதனுக்கு நீ நோவினை செய்திருந்தால், அநீதம் செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால், அக்கிரமம் செய்திருந்தால், உன்னால் அவன் பாதிக்கப்பட்டிருந்தால், அது பொருளாலே இருக்கலாம், உன்னுடைய சொற்களாலே இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உன்னால் இன்னொருவன் பாதிக்கப்பட்டால் அவன் மன்னிக்காத வரையில் இருவருக்கு இடையில் இறைவன் தலையிடுவதில்லை என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி சொன்ன கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், அப்படிப்பட்ட சூழல்களிலே இருவருக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வாழும் காலத்திலேயே அதை சுமூகமாக்கி விட வேண்டும், அந்த சமூகங்களுக்கு மத்தியிலே சுமூகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி வலிமார்கள், இறைநேசர்கள் மக்கள் எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் அசத்தியத்திற்கு எதிராக ஒரு காரியம் நடக்கிற போது, அவசியப்படுகிற போது வாயாலே சொன்னார்கள், அவசியப்படுகிற போது கைகளாலே சொன்னார்கள். மன் ரஆ மின்கும் முன்கரன், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அநியாயம் நடப்பதை நீங்கள் கண்டால் உங்கள் கைகளால் தடுங்கள், முடியவில்லையா உங்களுடைய வாயாலே சொல்லுங்கள், அதற்கு முடியவில்லையா அமைதியாக இருந்துவிட்டு சென்று விடுங்கள். வதாலிக அல்லாஹுல் ஈமான், எனக்கு என்ன நடக்கிறது அங்க அவங்க பார்த்துக் கொள்ளட்டும் என்று நீங்கள் போகாதீர்கள். அப்படி போவது ஈமானிலே குறைவு. உங்களாலே முடியுமா? இருவருக்கு மத்தியிலே பிரிந்து போய் கிடக்கிறார்களா? இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். இன்னமல் மூமினூன இஹ்வத்துன் ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், மோமின்கள் எல்லோரும் உறவினர்கள் தான், உறவுகள் தான், அவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்த முடியும், முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும், அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாஹ் செய்யுங்கள். ஃபயின் பகத் யஹதாஹுமா அலல் உஹ்ரா, அதிலே ஒருவர் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறாரா, அடர் மீறுகிறாரா, அவரோடு யுத்தம் புரியுங்கள். ஃபயின் பகத் யஹதாஹுமா அலல் உஹ்ரா ஃபகாத்திலுல் லத்தி தபகி ஹத்தா தஃபிய இலன் நாஸ். இதைத்தான் வலிமார்கள், இறைநேசர்கள் செய்தார்கள். மதீனாவிலிருந்து புறப்பட்டு வந்த ஏர்வாடி செய்தி இப்ராஹிம் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாண்டிய மன்னர்களுக்கு மத்தியிலே நடக்கிற பிரச்சனையிலே தலையிட்டு அவர்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன வந்தது? நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள் சகோதரர்களே. நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஞ்சாவூரை ஆண்ட மன்னர் அச்சுதப்ப நாயக்கன் மன்னருக்கு உடல் பிணியை சுகப்படுத்தினார்களே, அப்படி சுகப்படுத்தியவர்கள் அதற்காக என்ன கேட்டுப்பட்டார்கள்? எதுவும் வேண்டாம் என்று அப்படியே போய்விட்டார்கள். என்ன காரணம்? வலிமார்களுக்கு என்ன வேண்டும்? வலிமார்களுக்கு என்ன வேண்டும்? உலகம் முழுவதும் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய ஆளுமையிலே அகங்கைகளுக்குள்ளாலே கொடுத்திருந்தான். அன்னல் அருள எரிதுஹா இபாதியஸ் சாலிஹூன், பூமியினுடைய வாரிசுகாரர்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், ஒட்டுமொத்த பூமிக்கும் வாரிசுகாரர்கள் யார்?
இபாதிய சாலிஹூன், என்னுடைய சாலிஹீன்களான அடியார்கள் தான் பூமிக்கு வாரிசுகாரர்கள். பூமி முழுவதும் அவர்களுக்கு சொந்தம். அவர்களுக்கு கிழக்கு மேற்கு என்கிற திசை வித்தியாசம் கிடையாது. இன்ன ஊர் இன்ன இடம் என்கிற வித்தியாசம் கிடையாது. நாம் தான் அந்த திரைகளை ஏற்படுத்தி கொண்டோம். நாம் தான் இந்த மாவட்டம் இந்த ஊர் என்றெல்லாம் வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் நாம், நாடுகளாக பிரித்தவர்கள் நாம். ஆனால் வான முகட்டுக்கு கீழால் பூமி முழுவதும் யாருக்கு சொந்தம்? வலிமார்களான இறைநேச செல்வர்களுக்கு சொந்தம். அப்படி வந்தவர்கள் தான் செய்தி இப்ராஹிம் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களோடு வந்தவர்கள் தான் நமது ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல மகான்கள். ஈகேபா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ராணுவ வீரர், ஹலீஃபா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஷேக் சலாஹுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஷேக் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் அப்படி நமது ஊருக்கு வந்தவர்கள். வந்த இடத்திலே தான் இந்த மக்களுக்கு இஸ்லாஹ் செய்தார்கள். இப்படியெல்லாம் செய்தவர்கள். அந்த வரிசையிலே தான் நம்முடைய மகான் முத்து மஹதூம் ஷஹீத் மதனி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மண்ணிலே வந்து அடக்கப்பட்டார்கள். அதனால இந்த மண் புனித பூமியாகி விடுகிறது இல்லையா? அப்படி அவர்கள் இருந்ததன் மூலம் என்ன கிடைக்கிறது? அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே கூட பாருங்கள் சகோதரர்களே, இவ்வளவு நீள கூட்டம் இருக்கிறது. இங்கே இவ்வளவு பெரிய மக்கள் கூடியிருக்கிறீர்கள். சுற்றி பல பெண்கள் இருக்கிறார்கள். பல நாட்களாக விளக்கு அலங்காரங்களோடு சிறப்பாக பயான் மஜ்லிஸ் நடக்கிறது, மௌலிது ஓதப்படுகிறது, திக்ரு ஹல்கா நடக்கிறது. இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். என்ன காரணம்? ஆயல் பட்டணத்திலே ஊருக்கு உள்ளாலே எத்தனை தர்காக்கள் இருக்கின்றன, எத்தனையோ தர்காக்கள் இருக்கின்றனவே. அத்தனை தர்காக்களிலும் கிடைக்காது என்ன ஒன்று இங்கே கிடைக்கிறது? வேறொன்றுமில்லை, அங்கே இருக்கக்கூடிய வலிமார்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு உறவாக இருப்பார்கள். நமக்கு ஏதாவது ஒரு வகையிலே உறவாக இருப்பார்கள். மேற்கிலே ஷேக் உமர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் தைகா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, லப்பப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன லப்பப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, காசிம் புலவர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய முத்துவாப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன முத்துவாப்பா ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா வலிமார்களும் ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு உறவாக இருப்பார்கள். காயல் பட்டணத்திலே வாழுகிறவர்கள் பெரும்பாலும் ஒன்று செய்யதாக இருப்பார்கள் அல்லது சித்தியக்களாக இருப்பார்கள். நம்முடைய வரலாறு, நம்முடைய ஊரனுடைய வரலாறு தோண்ட தோண்ட கிடைக்கும். நம்முடைய முன்னோர்கள் சில காரணங்களுக்காக அந்த தடயங்களை அழித்து விட்டார்கள். மௌலானாக்கள் செய்யுதுமார்கள் நம் ஊரில் நிறைய உண்டு. சில அறிமுகப்படுத்தப்படுகிறவர்கள் மட்டுமல்ல, பல பேர் இருக்கிறார்கள் செய்யுதுகள், மௌலானாக்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்ம ஊரில் நிறைய பேர் உண்டு. அந்த குடும்பமே நிறைய இருக்கிறது. இன்னும் சொல்ல போனார் அவர்களுக்கே தெரியாது நாம் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று. வேறொன்றுமில்லை, அந்த தடயங்களை சில பாதுகாப்பு கருதி நம்முடைய முன்னோர்கள் அவற்றை மறைத்து வைத்தார்கள். ஒன்று. இன்னொன்று, சித்தியக்குகளாக இருப்பார்கள். அதாவது தந்தை வழியாக இருக்கும் அல்லது தாய் வழியாக இருக்கும். ஷேக் ஹல்ஜி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ஊருக்கு முதலாவதாக வந்து பெரிய பள்ளியை நிர்மாணித்தார்கள். அவர்களில் இருந்து வந்தவர்கள் தான் 3 வகையாக சொல்வார்கள். ஒன்று பக்ரி, அல்லது இன்னொன்று யஹி என்று சொல்வார்கள், யஹி என்கிற ஒரு குடும்பம். இன்னொன்று ஃபாசி, மிஸ்கின் சாஹிப் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இந்த குடும்பம். இந்த 3 குடும்பமுமே சித்திகுல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழியிலே வந்தவர்கள் தான். அப்படி நம்ம ஊர்ல காயல்பட்டணத்தில் எந்த வகையாக எடுத்தாலும் ஒன்று செய்யதாக இருக்கும் அல்லது சித்தியக்காக இருக்கும். சித்தியக் என்றால் அதில் தாய் வழியாக இருக்கலாம், தந்தை வழியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் எப்படி எடுத்தாலுமே என்ன இருக்கும்? அப்படி தொடர்பு இருக்கும். ஆனால் எந்த வகையிலும் நமக்கு அந்த தொடர்பு இல்லாத ஒரு மகான் முத்து மஹதூம் ஷஹீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாடி நாம் வந்திருக்கிறோம் என்றால் நாம் அவர்களை நாடி வரவில்லை, அவர்கள் நம்மை நாடி இந்த மஜ்லிஸிற்கு வந்திருக்கிறார்கள், இந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஊரை பாதுகாக்கிற அரணாக நம்முடைய மகானவர்கள் இங்கே வந்து அமைந்திருக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வலிமார்களுடைய தன்மைகள் சிவத்துகளை பற்றி சொல்லுகிற போது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ் கியாமத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே வைப்பான். அவர்களுடைய முகங்கள் ஒளியால் இலங்கிக் கொண்டிருக்கும். அவர்களும் ஒளியாக இருப்பார்கள், பிரகாசமாக இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த உயர் மதிப்பு, அதை அந்த அந்தஸ்தை பார்த்து யக்பிதுஹுமுல் அன்பியாஉ வஷ்ஷுஹதா, நபிமார்களும் ஷுஹதாக்களும் பொறாமைப்படுவார்கள் என்று ஹதீஸிலே இருக்கிறது. அபூதாவுதில்
யக்பிதுஹுமுல் அன்பியா வ ஷுஹதா, நபிமார்களும் ஷுஹதாக்களும் பொறாமைப்படுவார்கள். பொறாமை என்று சொன்னால் என்ன பொருள்? நாம் நினைப்பது போல பொறாமை என்பது ஒரு வார்த்தை, அது ஒரு வரியிலே பொருள் சொல்கிற ஒன்றல்ல. விரிவாக அதை பேசலாம். ஒன்று, பொறாமை ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறான், அது அவருக்கு கிடைத்திருக்கிறதே, எனக்கும் கிடைக்க வேண்டுமே என்று நினைப்பது ஒரு வகை, அந்த பொறாமை ஆகமாக்கப்பட்டது. ஆனால் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அது அவனிடமிருந்து நீங்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த பொறாமை கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யக்பிதுஹுமுல் அன்பியாவு வ ஷுஹதா, நபிமார்களும் ஷுஹதாக்களும் ஆச்சரியப்படுவார்கள், பொறாமைப்படுவார்கள். இவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, எதை வைத்து இவர்கள் பெற்றார்கள்? இதை சஹாபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது சஹாபிகள் கேட்கிறார்கள், நாயகமே யார சொல்லலாம், அவர்கள் அந்த அந்தஸ்தை அந்த மனிதர்கள் எதை கொண்டு அடைந்தார்கள்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் இறை நேசர்கள், வலிமார்கள். அவர்கள் இரத்த உறவு தொடர்பு கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள், அல்லது கொடுக்கல் வாங்கல் இருக்காது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பிரியம் கொள்வதாக இருந்தால் ஒன்று இரத்த உறவாக இருக்கும், அல்லது கொடுக்கல் வாங்கலாக ஏதாவது ஒன்று இருக்கும், பின்னாலே காரணம் இருக்கும். ஒருவர் ஒருவரை நேசிப்பதற்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்கும். எந்த காரணமும் இல்லாமல் நேசிப்பதை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி இரத்த உறவும் அல்ல. அப்ப இரத்த உறவு என்றால் என்ன? மனிதர்களுக்குள்ள இரத்த உறவு இருந்தால் ஒரு மனிதன் தவறு செய்கிறான், இன்னொருவனோடு தவறு, இரண்டு பேருக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகிறது. தீர்ப்பு சொல்ல போகிறவர் இவர் இரத்த உறவாக இருந்தால் அவருடைய கண் ஒரு வகையிலே மறைக்கப்பட்டு விடும், அவர் செய்த தவறே தெரியாது. காரணம் என்ன? நம் குடும்பத்தை சார்ந்தவர், ஏதோ ஒரு வகையிலே நம்முடைய இரத்தம் அந்த வகையிலே போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, கூனு கவ்வாமீன பில் கிஸ்ஸி, நீங்கள் நடுநிலையாக தீர்ப்பு சொல்கிற இடத்திற்கு வந்துவிட்டால் நீளமாக நடந்து கொள்ளுங்கள். உறவினர்களாக இருந்தாலும் சரி. அப்படி இல்லையானால் என்ன ஆகும் தெரியுமா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலம் விளக்கம் சொல்கிறார்கள், ஒரு மாடு அது ஒரு தொட்டிக்குள்ளால ஒரு பள்ளத்துக்குள்ளால விழப்போகிறது, விழப்போகிற மாட்டினுடைய வாளை பிடித்து நீங்கள் இழுத்தால் அது இழுக்க முடியாது, நீங்களும் தான் விழுந்து போவீர்கள். அப்படி உங்க உறவினர் என்பதற்காக அவர் செய்துவிட்ட காரண தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்த முனைந்தால் நீங்களும் தான் அதிலே விழுந்து போவீர்கள் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலே நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ் சிலருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறானே, அதை பார்த்த நபிமார்களும் ஷுஹதாக்களும் ஆச்சரியப்படுகிறார்களே, அவர்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு மத்தியிலே இரத்த உறவு இருக்காது, கொடுக்கல் வாங்கல் இருக்காது, ஆனாலும் கூட மனிதர்களை மனிதர்களாக நேசிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இறை நேசர்கள், வலிமார்கள். வலிமார்களுடைய சிஃபத் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆயத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்கிற அந்த ஆயத்தை ஓதி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போய் விடுமே. யௌம தவியல்லு உஜூஹுன் வ தஸ்வது உஜூஹ், சிலருடைய முகங்கள் வெண்மையாகவும் சிலருடைய முகங்கள் கருப்பாகவும் போய்விடுமே. அந்த காலத்தில் இவர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும். சில மக்கள் கவலையிலே கஷ்டத்திலே இருப்பார்களே, அந்த கியாமத்திலே இவர்கள் கவலையிலே இருக்க மாட்டார்கள், சந்தோஷத்திலே இருப்பார்கள். காரணம், அவர்கள் இரத்த உறவுகளை தாண்டி கொடுக்கல் வாங்கலை தாண்டி மக்களை நேசித்தவர்கள் என்று வலிமார்களுடைய சிபத்தை சொன்னார்களே. அப்படி வலிமா அந்த சிபத்துக்குரியவர்கள் நம்முடைய மகான் மஹ்தூம் ஷஹீத் மதனி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாரிசுகள் என்று சொல்வதற்கு நம்மிலே யாரும் நிச்சயமாக இருக்க மாட்டோம். ஆனால் நாம் எல்லாம் வந்திருப்பது அவர்கள் நம்மை நாடி வந்தது. அப்படி இன்னும் சொல்ல போவதாக இருந்தால் சகோதரர்களே, இந்த மண்ணிலே இருந்து கொண்டு அவர்கள் எத்தனை பேரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அவர்களுடைய மஹ்தூம் ஷஹீத் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வரலாறு மௌலிது ஷரீஃப் கோர்வை செய்யப்பட்டது நம்முடைய அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆமீன் ஒரு அண்ணாம் ஆகும் ஆமீன். அல்லாஹ் அவர்களுடைய இல்மை கொண்டு நமக்கு பிரயோஜனத்தை தருவானாக. நம்முடைய அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் அப்பா அவர்கள்
முத்து மஹதூம் ஷஹீத் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌலிது ஷரீஃபை கோர்வை செய்தார்கள். பல பேரை மௌலிது கோர்வை செய்திருக்கிறார்கள். லியாவுல் ஹக் சூஃபி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து வந்தார்கள். அவர்கள் பெயராலே மபாஹிரி ஸைன் ஃபி மஆதிரி சூஃபி ஹுசைன் என்று அவர்கள் பெயராலே மௌலிது கோர்வை செய்தார்கள். நம்முடைய அப்பா மேலே மௌலிது கோர்வை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அப்படி கோர்வை செய்யப்பட்டு பல காலமாக இருந்து அந்த மௌலிது ஷரீஃப் மக்களுக்கு மத்தியில் குறைந்து கொண்டிருந்த போன காலத்திலே தான் கடந்த ஆண்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே மர்ஹூம் எம்எஸ்எம் பாதுல் ஷா ஹாஜியார் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த மௌலிது கிதாபை அச்சிட்டு வெளியிட்டார்கள். பாதுல் ஷா ஹாஜி அவர்களுடைய ஹயாத்திலே அல்லாஹ் மஃபில்லஹு ரஹ்மஹு அல்லாஹ் அவர்களுடைய கபரை ஒளிவாக்கி வைப்பானாக, அவர்கள் தான் அதை மௌலிது கிதாபை அச்சடித்து கொடுத்தவர்கள். அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழிந்து போய்விட்டது, கிதாப் வெளிவரவில்லை. கடந்த ஆண்டு அல்லது அதற்கு முந்தைய ஆண்டு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீண்டும் அதை வெளியிட வேண்டும் என்று அந்த பொறுப்பை அல்லாஹ்வின் அருளால் என்னிடத்தில் தந்தார்கள். பையமியா பப்ளிஷர்ஸ் மூலமாக அதை வெளியிட்டோம். அதற்கு பிறகு நம்முடைய அப்பா அவர்களுடைய மஹதூம் ஷஹீத் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கமிட்டியை சார்ந்தவர்கள் இன்னும் அதை வெளியிட வேண்டும் என்று இன்னொரு 1000 வேண்டும் என்று சொல்லி வெளியிட்டார்கள். அல்லாஹ்வின் அருளாலே அந்த மௌலிது கிதாப் நம்ம கைகளிலே இருக்கிறது. அவசியம் கருதி ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதை தமிழாக்கம் செய்தாலும் நல்லது. யாராவது அதற்கு முனைந்து தமிழாக்கம் செய்தாலும் நல்லது. காரணம், நம்முடைய அப்பாமார்கள் அவ்வளவு கோர்வை செய்த ரகசியங்கள் அதிலே புதைந்து கிடக்கிறது. அதில் பல செய்திகள் ஒரு இடத்துல அல்லாமா முஹம்மது இஸ்மாயில் நஹ்வி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மஹதூம் ஷஹீத் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கிற போது தபீபுல் அஜ்சாமி வல் குலூப், அவர்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் புறத்திற்கும் அகத்திற்கும் நோய் பிணி நீக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறார்கள், மருத்துவராக இருக்கிறார்கள் என்று அப்பா அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு விஷயங்களை நாம் கண்கூடாக காணுகிறோம். எத்தனை பேர் உடல்நல குறைவு காரணமாக அப்பா அவர்களிடத்திலே வந்து இருந்து சென்று உடல்நல குறைவுகள் நீங்க பெற்று சுகம் பெற்று சென்றார்கள். எத்தனை பேர் சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு மருந்தகமாக நோய் நீக்கக்கூடிய சஞ்சீவியாக நம்முடைய அப்பா அவர்களை வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் அப்பா அவர்களின் மூலமாக நம்மளை யார் யாரெல்லாம் வாய்விட்டு சொல்ல முடியாது என்னென்ன நோய்களுக்கு ஆட்பட்டு போயிருக்கிறோமோ நம்முடைய பிணிகளை அல்லாஹ் நீக்கி வைப்பானாக. உடல் பிணிகளை உள்ள பிணிகளை நீக்கி சரீர சுகத்தை அல்லாஹ் தந்து நீடித்த நல்வாழ்வை நமக்கு யாவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அப்பா அவர்கள் யார்? அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் முஃப்தி ரலியல்லாஹு அன்ஹு 4 மذஹபுக்கும் உடைய ஃபிக்ஹுகளிலே ஃபத்வா சொல்லக்கூடிய ஒரு மகானாக இருந்த பிறந்தகை முஹம்மது இஸ்மாயில் முஃப்தி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு உடல்நல குறைவாக அவர்களுடைய கடைசி காலம் உடல்நல குறைவாக இருந்தபோது அப்போது மஹதூம் ஷஹீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்பாரிலே தான் அவர்கள் பல நாட்கள் இங்கே தான் இருந்து மருத்துவம் செய்தார்கள். அப்பாவிடத்திலே தான் மருத்துவம் செய்தார்கள். அப்பா அவர்கள் நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் அப்பா அவர்களுடைய வரலாற்றில் இதை பார்க்க முடியும். நம்ம ஊரில் பல வலிமார்களுடைய தர்காக்கள் இருக்கத்தானே செய்கிறது. நம்ம பக்கத்திலேயே எவ்வளவு தர்காக்கள் இருக்கிறது. ஆனாலும் வலிமார்களுக்கு தெரியும் என்னென்ன நோய்க்கு எந்த ஸ்பெஷலிஸ்டில் போக வேண்டும் என்று. எல்லோரும் மருத்துவர்கள் தான், ஆனால் இன்ன நோய்க்கு இன்னவர்கள் என்பது போல அல்லாமா முஹம்மது இஸ்மாயில் முஃப்தி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வயோதிகத்தில் ஏற்பட்ட அந்த மரதுல் மௌத், தங்களுடைய மறைவுக்கான நோய் ஏற்பட்ட போது இங்கே தான் வந்து தங்கியிருந்தார்கள். இதைவிட இன்னொரு செய்தி சொல்லட்டுமா சகோதரர்களே? அல்லாமா குத்துபுல் மஜீத் ஃபரதுல் வஹீத் ஷாஹுல் ஹமீத் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கஞ்ச ஷவாயி தென்கிழக்கு ஏசியாவினுடைய ஜோதி நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்பாரை தேடி போகிறோமே. திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூடி நிற்பர் கோடி என்று குணமுறை மஸ்தாப்பா பாடினார்களே, மன்னர்கள் எல்லாம் வந்து நிற்பார்கள் என்று. இன்றைக்கு எத்தனை பேர் அவர்களுடைய முபாரக்கான கொடியேற்றத்திற்காக செல்கிறோம், உருசுக்காக செல்கிறோம், விழா காலங்களுக்கும் செல்கிறோம். விழா அல்லாத நாட்களிலும் விடுமுறையாக இருந்தால் பள்ளிக்கூடம் விடுமுறையா, அரசு விடுமுறையா, மக்கள் திரண்டு செல்கிறாமே எதற்கு? அங்கே நமக்கு அருள்வாசல் திறந்திருக்கிறது என்பதற்காகத்தானே. அந்த நாயகம் குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குலவழிகளில் தோன்றியவர்கள் தான் முஹம்மது கௌஸ் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சாஹிப். அவர்களுடைய மகனார் அல்லாமா முஹம்மது பாக்கர் சாஹிப் ஆலிம் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். நம்ம ஊரில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் பாக்கர் சாஹிப் ஆலிம் அவர்களை. நம்ம ஊருக்கு உள்ளவர்கள் நாகூர் ஷரீஃபுக்கு போனால் அவங்க வீட்டில் தான் தங்குவோம். பாக்கர் சாஹிப் ஆலிம் அவர்கள் வீட்டில் அவர்கள் நம்ம ஊருக்கு வருவார்கள். நம்ம ஊரிலே வந்து பல வீடுகளிலே தங்கியிருப்பார்கள். கேடிஎம் தெருவில் ஹசன் ஆலிம் ஷா, மூசா ஷா காதிரி அவர்கள் வீடுகளிலே, அதே போல் குத்துக்கள் தெருவிலே ஒரு குடும்பம் அவர்கள் வீட்டில் தங்குவார்கள்.
அதே போல பெரிய முத்துவப்பா தைக்காவிகளை வந்து தங்குவார்கள். அப்படி தங்கும் போது அல்லாமா முகமது இஸ்மாயில் கும்பாலிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ரொம்ப நட்பு வட்டாரத்தில் இருந்தார்கள் என்று இந்த வரலாறுகளை எல்லாம் என்னுடைய தகப்பனார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் ஒரு சிறந்த மேதை. நமக்கெல்லாம் தெரியும் ஹிதாயத்துல் அனாம் இலா ஜியாரத்தி அவுலியா இல் கிராம். பாமர மக்களுக்கு வலிமார்களுடைய விஷயத்தில் ஹிதாயத்தை போதிக்கக்கூடிய ஒரு நூல். கிதாபினுடைய பெயர் தான் அரபி, அது முழுக்க தமிழிலே உள்ளது, எல்லா ஆதாரங்களையும் கொண்டது. அந்த கிதாபில் இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத் சார்ந்து தமிழிலே யார் எந்த மௌலவி நூல் எழுதினாலும் அது ஹிதாயத்துல் அனாமை தழுவாமல் இருக்காது. இன்றைக்கு நாம் எல்லா வசதிகளும் இருக்கிறதை எழுதி விடுகிறோம். ஆனால் 1950 எழுதப்பட்ட கிதாப் அது. 50 அப்படி எழுதியது மட்டுமல்ல, அந்த கிதாபை கொண்டு வந்து ஊரிலே பல பேரிடத்திலே காட்டி, ஊரில் நம்ம ஊரில் மட்டுமல்ல தமிழகம் தழுவி இலங்கையில பெரும் பெரும் ஆலிம்களிடத்திலே காட்டி அவர்கள் சரிகண்டு ஒப்புதலிட்ட கிதாப் ஹிதாயத்துல் அனாம் இலா ஜியாரத்தி அவுலியா இல் கிராம். முதல் கையெழுத்து அல்லாமா நபி முகமது இஸ்மாயில் முஃப்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையெழுத்து. கடைசி கையெழுத்து அல்லாமா முஃப்தி சாவனா ஷாவுல் அமீத் அலி முஃப்தி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையெழுத்து. அப்படி எல்லா உலமாக்களுடைய கையெழுத்தையும் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய உலமாக்களுடைய கையெழுத்துக்களை வாங்கி அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போதும் கூட நீங்க பார்க்கலாம், அந்த 40 உலமாக்களுடைய கையெழுத்தோடு சேர்ந்துதான் அந்த கிதாப் இருக்கிறது. அதிலே எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது. ஜியாரத்திற்கு செல்வது, பெண்கள் ஜியாரத்திற்கு செல்வது, கபரை முத்தமிடுவது, மகான்கள் வலிமார்கள் ஷேகுமார்களுடைய கால்களை முத்தமிடுவது, கரங்களை முத்தமிடுவது, அவர்களுக்கு நதிர் நேர்ச்சை செய்வது, அவர்களிடத்தில் உதவி இஸ்திகாதா வசீலாவாக கேட்பது, அவர்களை உதவிக்காக கேட்பது, அவர்களை வசீலாவாக கொண்டு கேட்பது வேறு, அவர்களிடமே கேட்பது இஸ்திகாதா. எல்லாவற்றிற்கும் ஆதாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறார்கள். ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் சகோதரர்களே, வருங்கால வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வீடுகள் தோறும் ஒரு கிதாபாவது ஹிதாயத்துல் அனாம் இருக்க வேண்டும். அந்த கிதாபை ஒரு முறையாவது படித்து பாருங்கள். சுன்னத்துல் ஜமாத் சார்ந்த எந்த கேள்விக்கும் அதிலே பதில் இருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான கிதாப். அதை கோர்வை செய்தவர்கள் அல்லாமா நாகூர் பாக்கர் சாஹிப் ஆலிம் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய ஹலீஃபா தான் நமது ஊரினுடைய பெரிய பள்ளிகளுடைய ஹத்தீபாக இருந்த அல்லாமா சாஹிப் தம்பி ஆலிம் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ். பின்னால இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னால வர மாதிரி சொல்லிவிட்டு செல்கிறார்கள். சாஹிப் தம்பி ஆலிம் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் நாகூர் பாக்கர் சாஹிப் ஆலிம் அவர்களுடைய ஹலீஃபா தான். அல்லாமா பாக்கர் சாஹிப் ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக, நேரில் சந்திப்பதற்கு ஜியாரத்துக்கு நாகூர் ஷரீஃபுக்கு சென்ற இடத்தில் அவர்கள் வீட்டுக்கு என் தகப்பனாரோடு சென்று இருவருமாக இருந்து சந்தித்த போது ரொம்ப வயோதிக காலம், அவர்களுடைய காதிலே ஒரு குழலை வைத்துத்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாமா பாக்கர் சாஹிப் ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடத்திலே சொன்ன ஒரு வாசகம் என்ன தெரியுமா சகோதரர்களே? நான் உடல்நல குறைவாக இருந்தேன். அப்படி இருந்தபோது காயிர் பட்டணத்திலே முஹது ஷஹீத் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்பாரிலே தான் நான் தங்கி இருந்தேன் என்று சொன்னார்கள். நாம் நாகூர் ஷரீஃபிற்கு போகிறோமே, நாகூர் ஷரீஃபில் இருந்து நாகூர் நாயகத்தினுடைய நேரடி பேரர் மட்டுமல்ல, சாபுமார்களில் சிறந்த ஆலிம் அல்லாமா பாக்கர் சாஹிப் ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காயல் பட்டணத்தில் முஹது ஷஹீத் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்பாரிலே தான் இருந்தேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இருப்பது போல வாகன வசதிகள் இல்லாத அந்த காலத்தை நினைத்து பாருங்கள். அந்த காலத்தில் இங்கே வந்து இருந்து இங்கிருந்து அவர்கள் சுகம் பெற்று சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்தி அவர்களே சொன்னார்கள். இங்கே இருக்கிறவர்களில் சிலருக்கு அது தெரிந்திருக்கவும் வாய்ப்புண்டு. பாக்கர் சாஹிப் ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களிடத்திலும் கூட சொல்லியிருக்கலாம். இங்கே இருக்கக்கூடியவர்கள், அப்பா பாக்கர் சாஹிப் ஆலிம் அவர்களோடு தொடர்புள்ளவர்கள் நிறைய இங்கே இருக்கிறீர்கள், கண்ணுக்கு தெரிந்திருக்கிறீர்கள், உங்களிடத்தில் சொல்லியிருக்கவும் வாய்ப்புண்டு. எதற்காக சொல்ல வருகிறேன்? அப்படி நிற்கிறவங்களை உட்கார சொல்லுங்க, அவர் நின்றுட்டு போகட்டுமே. நிற்கிறவர்களை உட்கார சொல்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் இன்ஷா அல்லாஹ் உரையை நிறைவுபடுத்த வேண்டிய நேரம் நெருங்கி விடுகிறது. எதற்காக சொல்ல வருகிறேன்? கற்றோரை கற்றாரே காமுறுவார் என்பது போல சிறப்புக்குரியவர்கள் யார் என்பதை யாருக்கு தெரியும்? சிறப்புக்குரியவர்களுக்கு தெரியும். ஏன் முஹது ஷஹீத் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து ஏன் தங்க வேண்டும்? இன்ன நோய்க்கு இவர்களிடத்திலே வர வேண்டும். நம்முடைய மகான்கள், நமக்கு நம்முடைய பாட்டனார்கள், நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களே, திருமண பாக்கியமா பூவப்பாவிடத்திலே செல்லுங்கள். பொருள் ஏதாவது தொலைந்து போய்விட்டதா பேர் மஹமூத் அப்பாவிடத்திலே செல்கிறோம். இல்மு கல்விக்காக வேண்டி லுகவி அப்பாவிடத்திலே செல்வோம். லுகவி அப்பா அபூபக்கர் லுகவி அப்பா அவர்கள் இங்கிலாந்திலே வளர்ந்தவர்கள், வரலாறு சொல்கிறார்கள்.
இங்கிருந்து நம்ம ஊரிலே இருந்தவர்கள் தான் கடற்கரை ஓரமாக நின்ற போது வந்திருந்த ஒரு கப்பலிலே அவர்களை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். போனவர்கள் ஒரு வயதுக்கு வந்ததற்கு பிறகு திரும்ப இங்கேயே கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். அப்பா லுகவி அப்பா அவர்கள் இங்கிலாந்திலே வளர்ந்தவர்கள், அதனாலே நல்ல ஃப்ளூவண்ட் இங்கிலீஷ் பேசக்கூடியவர்கள். அவர்களுடைய வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வரலாற்று ஆய்வாளர் நமது ஊரை சார்ந்தவர்கள் கண்ணியத்திற்குரிய அப்துல் லத்தீப் ஹாஜி அவர்கள் வரலாற்றில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அப்படி லுகவி அப்பா அவர்கள் இருக்கிறார்கள். பேர்கால பிரச்சனையா முகதும் பள்ளியிலே ஷேகுனா அப்பா இருக்கிறார்கள். முகதும் பள்ளியிலே பாலப்பா இருக்கிறார்களே, அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஜாலி முபாரக் இருக்கும். அதற்கு பின்னால் தான் ஷேகுனா அப்பா அவர்கள். தாய்மார்களுக்கு பிரசவ காலத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் ஷேகுனா அப்பாவிடத்திலே தண்ணி வைத்துக் கொடுங்கள் என்பார்கள். அதே போல ஹஜ்ஜுக்கு செல்வது, உம்ராவிற்கு செல்வது, இதில் ஏதாவது பயணத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் லெப்பப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்திலே திறந்த வெளியிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சியாரத்து செய்து வசீலா துஆ கேளுங்கள். நம்முடைய முன்னோர்கள் ஷேக்மார்கள் சொல்வார்கள். அல்லாமா ஜலீல் முஹிதீன் காதிரி சதகரி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் பல சந்தர்ப்பங்களிலே பல பேருக்கு அதை சொல்லி ஹசன் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்று சொல்லி சொன்னது நடந்திருக்கிறது. இதை வம்பு பேசுவதற்கு, இதை இணையதளங்களின் வழியாக நேரலை செய்யப்படுகிறது. அதை சின்ன கிளிப்பாக எடுத்துக்கொண்டு பாருங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறார் என்று ஏளனம் பேசுவதற்கு பல பேர் இருக்கலாம். நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்பது தெரிந்தும் தான் பேசுகிறோம், வேறொன்றுமில்லை. யார் பேசினாலும் பேசட்டும், வலிமார்கள் குறித்த செய்திகளை சொல்லுவோம், சொல்லியே தீருவோம். அதற்கு எந்த எதிர் வந்தாலும் சரி என்கிற நிலையிலே நாங்கள் எங்கள் வலிமார்களுடைய செய்திகளை சொல்லத்தான் செய்வோம். இந்த பாரம்பரியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். வலிமார்களுக்கும் நமக்குமான தொடர்பு நம்முடைய வாரிசுகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஜியாரத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரி, வலிமார்களுடைய உருசுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, நாமே பல முறை பார்த்திருக்கிறோமே. நம்முடைய பிள்ளைகள் தர்காக்களை கடந்து வருகிற போது அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஒரு ஆலிம் இருந்தாங்க, என்னிடத்துல சொன்னாங்க, நான் வெளியூரில் உள்ளவங்க தான், அவங்க சொல்கிறாங்க, நான் லெப்பப்பா கிட்ட ஜியாரத்திற்கு நின்று கொண்டு இருக்கிறேன். ஒரு பிள்ளை ஸ்கூலை விட்டு போகும்போது தோல் பேக்கில் போய் போட்டு கொண்டு போகிற போது அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அந்த பிள்ளை சலாம் சொல்லிவிட்டு போகிறார். அந்த ஆலிம் கேட்குறாங்க, அந்த குழந்தை சலாம் சொல்லும்போது அப்பா பதில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அந்த குழந்தைக்கு பதில் சலாம் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்படின்னா அப்பாவிடமிருந்து நேரடியாக பதிலை பெறுகிற குழந்தைகள் இல்லையா உங்கள் ஊர் பிள்ளைகள்? இப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர்களே என்று சொல்வார்கள். அப்படி நம்முடைய முன்னோர்கள் வளர்த்தார்கள். நாம் பயணம் போகிற போது அல்லது வீட்டை விட்டு வெளியிலே போகிற போது நம்முடைய தாய்மார்கள், மூமாமார்கள், பூட்டிமார்கள், வாப்பிச்சாக்கள் என்ன சொல்லி அனுப்பினார்கள்? ஓதுநாயகத்துடைய வெள்ளை சேவல் என்று சொல்லித்தானே அனுப்புவார்கள். ஓதுநாயகமே உங்களுடைய காவல் என்று சொல்லித்தானே அனுப்பினார்கள். ஏன்? அல்லாஹ்வும் காவல் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரசூல் அமானத் சொல்லுவாங்க, ஃபி அமானில்லாஹி வ ரசூலிஹி சொல்லுவாங்க. ஆனால் ஓதுநாயகத்துடைய காவல் ஏன்? எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வை அல்லாஹ்வாக தெரியும், அல்லாஹ்வின் ரசூலை ரசூலாக தெரியும், வலிமார்களுக்கு சார் ஓதுநாயகத்தை எங்களுக்கு தெரியும். அப்படி சேன தண்ணியிலே எங்களுக்கு ஊட்டி வளர்த்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். இந்த உண்மைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்படி நம்முடைய அல்லாமா சையத் முஹதும் மதனி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே நம்முடைய மண்ணுக்கு வந்து இங்கே இருந்து அருளாசி செய்து அருள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுதெல்லாம் சியாரத்திற்கு வருவது. இதில் இன்னொரு செய்தி, மிக முக்கியமான செய்தி, அப்பா அவர்கள் இங்கே வந்தார்கள், இந்த மண்ணு புனிதமானது. அதை போல இந்த இடத்திற்குத்தானே நமது நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலிரான இடம் இதுதானே. கேரளாவிலிருந்து எத்தனை பேர் பஸ்ஸாக வந்து எதற்கு வருகிறார்கள்? தமிழகத்திலே காயல்பட்டணத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குளத்திலே ஹாலிரானார்கள் என்ற வரலாற்று பூர்வமான அறிக்கையை படித்துவிட்டு தானே தேடி தேடி வருகிறார்கள். காசிம் புலவர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே வந்துதானே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுவதாக அருணகிரி நாதரனுடைய திருப்புகழுக்கு மறுப்புகழ் எழுதுவதற்கு நான் தயார் என்று தன்னுடைய ஆசிரியர் திருவடி கவிராயரிடத்தில் சொல்லி அதற்காக பொறுப்பேற்றுக் கொண்டு, நாயகமே உங்களை நம்பி நான் பொறுப்பேற்று விட்டேன், எனக்கு தாருங்கள் என்று கேட்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகரும் என்று எடுத்துக் கொடுத்தார்களே. அப்படி அவர்கள் எழுதி கொண்டிருக்கிற பொழுதுதானே ஒரு கட்டத்திலே அவர்களுக்கு மக்கப்பதிக்கும் என்ற வார்த்தை நின்று போய்விட்ட சூழலில் அப்படியே அவர்கள் எப்படித்தான் நடந்து வந்தார்களோ தெரியாது, காயப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு முகதும்பள்ளிக்கு வந்து இந்த குளத்திலே தன்னை
தன்னை எறியாமல் இறங்கி கழுத்தளவு நீர் மூழ்கி கொண்டிருக்கிற சூழலில் மக்கப்பதிக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது மக்கப்பதியின் ராஜர் மன்னர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக திருத்தோற்றம் தொடங்கி அவர்களுடைய கரத்தை பிடித்து மேலே தூக்கி உயர்த்தி மக்கப்பதிக்கும் உயர் சொர்க்கப்பதிக்கும் என்று சொல்லுங்கள், மற்ற எல்லா உலகுக்கும் நான் நாயகர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இடம் இதுதானே, ஹாதிரான இடம் இதுதானே. அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிரான இடம். அதிலே தானே காசிம் புலவர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல்நலக் குறைவாக இருந்தபோது அங்கே தானே பாடினார்கள், பூரிய நோய் என்னொரு கால் புன்னிருந்து நொந்தலுற்று வீரியமே பொன்றினான் வில்லாத அயர்வேனோ பேரிய பேர் கொண்டவுங்கள் பெயருடையோனுக்கு வர காரியமேன் ஹாஷிம் குல காசிம் முஸ்தபா நபியே. காசிம் புலவரப்பாக்கு கால்வலி ஏற்பட்டு அது பூரிய நோயாக ஊறி போன அந்த சூழலிலே அவர்கள் சொல்கிறார்கள், பூரிய நோய் என்னொரு கால் புன்னிருந்து நொந்தலுற்று வீரியமே பொன்றி நான் வில்லாத அயர்வேனோ, இந்த நோயிலே நான் வீழ்ந்து போய்விடுவோனோ நாயகமே. ஏன் எனக்கு இப்படியெல்லாம் பெரிய நோய்கள் வருகிறது? பெருநோய்கள் எதற்காக எனக்கு வருகிறது? நான் யார்? பெரிய பேர் கொண்டவுங்கள் பெயருடையவனுக்கு வர காரியமேன் ஹாஷிம் குல காசிம் முஸ்தபா நபியே. நாயகமே, உங்களுடைய பெரிய பெயரல்லவா எனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது, எனக்கு ஏன் இந்த நோய் வருகிறது என்று பாடி அதன் மூலம் அவர்கள் கால்வலி நீங்க பெற்று சுகம் பெற்றார்கள் என்று நாம் வரலாறு படிக்கிறோமே. அப்படி நோய் நீக்கக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி என்று ஓதுகிறோமே, நோய் நீக்கக்கூடிய நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்கிறோமே. உலவு தகூனு சகீமா லதைஹி புரு சகாமி, நீ நோயாளியாக இருந்தால் அவர்களிடத்தில் அதற்கான மருந்து இருக்கிறது. அந்த மருந்து வேறொன்றும் இல்லை, நம்முடைய அப்பாமார்கள் அதைத்தான் நமக்கு கற்று தந்தார்கள். பூஸ்ரீமாம் அவர்கள் புருதா ஷரீஃபை கோர்வை செய்தது போல, காசிம் புலவர் நாயகம் அவர்கள் இன்னிசையை கற்று தந்தது போல, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ புகழ நம்முடைய உடல் பிணியும் உள்ள பிணியும் அகலும். எப்படியோ அப்படி வலிமார்கள் இறைநேசர்கள் அவர்களை சார்ந்து இருக்கிற போது அதன் வழியாக நம்முடைய நோய்கள் நீங்க பெறும். அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான வளவாழ்வையும் தருவான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மா சாதிகீன், மோமின்களே தக்வாவுடையவர்களாக இருங்கள், மோமின்களாக இருங்கள், முத்தகீன்களாக இருங்கள். அப்படி இருந்தால் மட்டும் போதாது, கூனு மா சாதிகீன், சாதிகீன்களோடு உண்மையாளர்களோடு சாலிஹீன்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். வாழும் காலத்தில் மட்டுமல்ல மரணத்திற்கு பிறகும் கூட. செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு எல்லா விதமான வளவாழ்வையும் தந்தாய், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், யா அல்லாஹ் எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை தந்தாய், கனவுக்கு விளக்கம் சொல்கிற கலையை எனக்கு கற்றுத் தந்தாய், எல்லாம் தந்த நாயனே, ஃபாத்திரி ஸமாவாத்தி வல் அர்த் அந்த வலியை வித்துன்யா வல் ஆখিরা, இல்லாமையிலிருந்து படைத்தவனே, வானத்தை பூமியை படைத்தவனே, நீயே எனக்கு வலியாக இருக்கிறாய், அந்த வலியை ஃபித்துன்யா வல் ஆখিরা, இம்மையிலும் நீ எனக்கு ஒளியாக இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாகவே மரணிக்க செய்து சாலிஹீன்களோடு சேர்த்து விடு, மரணித்ததற்கு பிறகும் சாலிஹீன்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்று செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ததை அல்லாஹ் குர்ஆனிலே கற்றுத் தருகிறானே. அப்படி வல்ல இறைவன் நம்மை வாழும் காலமெல்லாம் சாலிஹீன்களுடைய சுஹபத்திலே, அவர்களின் நெருக்கத்திலே, அவர்களின் தொடர்பிலே, அவர்களுடைய அருகாமையிலே வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் யாவருக்கும் தந்தருவானாக. வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகும் மறைந்தும் வாழுகிற மகான்கள் அவர்களுக்கு அருகாமையிலே இருந்து ஊழியம் செய்கிற உண்மையான தொண்டர்களாக, நேசர்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக, அங்கீகரித்துக் கொள்வானாக என்று இந்த புனித தர்பாரிலே நம்முடைய மகான் முத்துமகதும் ஷஹீத் மதனி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலாவாக துஆ செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா இங்கே நாம் வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் எங்கெங்கிருந்தெல்லாம் கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் நம்முடைய உடல் பிணிகளை அல்லாஹ் சரீர சுகத்தை தந்தருவானாக, நோய் நீங்க செய்தருவானாக, நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவானாக, தன்னிறைவு பெற்ற வாழ்க்கையை வாழச் செய்தருவானாக, கடனில்லாத வாழ்வு வாழச் செய்தருவானாக, வியாபாரங்களிலே அபிவிருத்தியை தந்துருவானாக, நம்முடைய குமர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தந்துருவானாக, மனம் முடித்தவர்களுக்கு மத்தியிலே இணக்கமான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கியருவானாக, இல்லற வாழ்விலே திருமண வாழ்விலே ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கு பிச்சர பாக்கியங்களை எல்லாம் வழங்கிடுவானாக, பிள்ளைகளை சாலிஹீன்களாகவும் அருள் பெற்றவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி தந்துடுவானாக, அவர்களுக்கு கல்வி ஞானத்தையும் நினைவாற்றல்களையும் வழங்கிடுவானாக. இன்னும் என்னென்ன பாக்கியங்கள் உண்டோ அவை அனைத்தையும் வல்ல இறைவான் நம் யாவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
என்பவர்களே, அவர்களின் வழிவந்த வழிமார்களே, புகழக்கூடிய சத்திய சுன்னத் வல் ஜமாஅத்தில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் சகலரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உயரிய வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்தமைக்கு மக்தூம் ஷஹீத் மதனிய நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கமிட்டியாளர்களுக்கு இதயமான நன்றியை தெரிவித்து நிறைவுபடுத்துகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ கைர ஜஸா. ஷுக்ரன் ஜஸீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்கை விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து நின்று கொண்டிருப்பவர்கள் உங்களுக்காக இருக்கை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த இருக்கையில் தயவு செய்து அமர்ந்து கொண்டு கமிட்டியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து உட்கார்ந்து ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். பாசநபி தோழர் சஹாபா பார்க்கவில்லை கண்ணால் அல்லாஹ், அவர்கள் பார்த்ததெல்லாம் ரசூலுல்லாஹ், பார்த்தார்கள் ரசூலில் அல்லாஹ். அந்த ரசூல் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் என்று நிலவும் ஷஹீதுல் மதனி முத்து மஹ்தூம் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புனித கந்தூரி நிகழ்வின் தொடராக நன்றியுரை நிகழ்த்த வருகிறார்கள். இவர்கள் நூற்றுக்கணக்கான ஹாஃபில்களை உருவாக்கி ஒவ்வொரு ஹாஃபிலும் 10 பேரை சுவனத்துக்கு பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவர்கள். மரியாதைக்குரிய எங்களின் ஆன்மீக ஆசான் ஐயல் நூருல் ஹக்கு நுஸ்கி ஹாஜியார் அவர்கள் நன்றி உரை தருகிறார்கள். நன்றி நிகழ்த்தக்கூடிய எங்களுடைய ஆசான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அவ்வலீன் வல் ஆகிரீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஸ்குரூனி வ லா தக்ஃபுரூன். சதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். وقال نبينا صلى الله عليه وسلم من لم يشكر الناس لم يشكر الله. வான்புவி ஆளும் பல்லிரு ஏகனின் நல்லொரு பங்க வானகம் போற்றும் வையக பேருளி வல்லல் நபிகள் திலகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்லாசிகள் சூழ வாஞ்சிமிகு வழிமார்களின் இனிய துவாக்களை பெற்றவனாக சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் முன் வந்திருக்கிறேன். நீண்ட நெடிய நேரம் ஆலிம் தந்தை அவர்கள் மகான் முத்து மஹ்தூம் அவருடைய அகமயங்களை பற்றியும் அவர்கள் காட்டக்கூடிய ஆன்மீக சிகிச்சைகளை பற்றியும் நீதி நியாயம் இவர்களை பற்றியும் உலகளாவிலே அடங்கி தங்களுடைய அருளாட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவுலியா பெருமக்களை பற்றியும் நம் காயற்பதியில் பிறந்து பிறப்பதியில் வாழ்ந்து மார்க்கத்துக்காக அர்ப்பணித்த தங்களுடைய தியாக உணர்வை செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஊழியருடைய பல பகுதியிலும் அடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அவுலியாக்களுடைய அகமியங்களை பற்றியும் இன்னும் விரிவான தகவலை தந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உங்களுக்கெல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு விசுவாசமான நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த சிறியவனை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. காலத்தின் நன்மை கருதி சற்று வேகமாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய அந்த அற்புதமான அழைப்பு இன்னும் சில மணித்துறையில் ஒழிக்கும்.
இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய மணித்துளிகள் ஒரு 15 நிமிடம் இருக்கிறது நினைக்கிறேன். 6:02 அந்த அழைப்பு நம்மை வரவேற்கும். இதற்கு மத்தியில் நிறைவான இறை பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கும் எனக்கு தரப்பட்ட நேரத்தில் ஒதுக்கி கொடுத்துக் கொள்கிறேன். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நன்றி உரை என்ற தலைப்பில் நன்றியும் சொல்ல வேண்டும், சில உரையும் தர வேண்டும். அது பேருரை அல்ல, சீருரையும் அல்ல, சிறிய உரை. ஆக நாம் எல்லோரும் இங்கே குழுமி இருக்கிறோம். எதை நாடி? மேயக்கூடிய நேர்ச்சியை மட்டும் நாடி வரவில்லை. மகான் அவருடைய ஆன்மீக வாழ்வை நம்முடைய வாழ்வில் இணைத்துக் கொள்வதற்காக, அவங்களோடு நாம் இணைத்துக் கொள்வதற்காக துவாவை கேட்பதற்காக நாம் ஆண்டுதோறும் இங்கே கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மகான் அவர்கள் நம்முடைய நாட்டங்களை, நேட்டங்களை, தேட்டங்களை எல்லாம் பேரொருள் புரியக்கூடிய அல்லாஹ்வுடைய அருட்கொடையால் நமக்கு தந்துருவானாக என்று இந்த நேரத்தில் துவா செய்து கொள்வோமாக. இந்த அழகான மக்பரா ஷெரீஃபை நியமித்து வரக்கூடிய அருமை விழா குழுவினர்கள் சில வேண்டுதலை வைக்க சொல்லியிருக்கிறார்கள். இங்கே மகான் அவருடைய தர்கா ஷெரீஃபு ஆரம்ப காலத்தில் எந்த நிலையில் இருந்தது, பின்னர் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது, புகழோடும் பொலிவோடும் சிறப்பாக அமைந்திருப்பதை, இதனுடைய யாருடைய பொருள் உதவி என்பதையெல்லாம் நாம் இங்கே சிலாகித்து கூற வேண்டிய அவசியமில்லை. இது அவர்களும் சொல்ல விருப்பப்படவில்லை. எனினும் காயில் பதியை பிறந்து வளர்ந்து இறையில்ல கொடை உள்ளலாக திகழக்கூடிய ஈகை உள்ளம் படைத்த அவர்கள் தன்னுடைய பொருளாதார நிதியை வைத்து இந்த காரியத்தை செய்திருக்கிற நோக்கம் சதகத்தின் ஜியாரியான் சொல்லக்கூடிய நீடித்த கால நன்மை பெறுவதற்காக மட்டுமே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது சம்பந்தமான விளக்கங்கள் நிறைய உண்டு. அடுத்து இப்பொழுது இறை இல்லம் ஒன்று நம் கண்கோடா காட்சி எடுத்தது சற்று நாட்கள் முன்னால். இப்பொழுது அதை காணவில்லை. வெகு விரைவில் அது மீண்டும் உதயமாகி பொலிவோடும் புகழோடும் திகழும் அந்த முயற்சிகளை இந்த குழுவினர்கள் கடந்த சில காலமாக முயற்சித்தார்கள். அதனுடைய வெற்றி விளைவாக இன்று நமக்கு அல்லாஹ் தஆலா பேருபகாரம் செய்திருக்கிறார். முன்னிய பேருபகாரம் செய்த பிறந்தைகளை கொண்டே. ஆகவே அவர்களுக்காக நாம் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். இறைவனுக்காக செய்யக்கூடிய அந்த பணி இரு லோகத்திற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் காயல் வாசிகள் கலங்கரை விளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான்களுடைய மக்பரா ஷெரீஃபை உயிரோட்டம் கொடுக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அந்த மக்பரா ஷெரீஃபை தந்த அந்த வல்லமான இறைவனுடைய இதயத்தையும் பிரகாசம் ஆக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடோடு இருந்து வருகிறார்கள். அந்த வகையில் நாம் அப்போது வந்து போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மஸ்ஜிது மிக பழமையாக இருந்தது. அதற்கு பிறகு அதனை புதுமையாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காயல் நகரைச் சேர்ந்த நம்முடைய செல்வ பெருமானார் இதனை உருவாக்கி தந்தார். அந்த உருவாக்கி தந்தவருடைய நேரத்தில் அந்த மஸ்ஜிதுக்கு பெயர் இல்லாமல் இருந்தது. அதற்கு முந்தைய பெயர்கள் இருந்திருக்கலாம். அதுக்கு நூர்தீன் மஸ்ஜிது நூர்தீன் என்று பெயரிடப்பட்டிருந்தது. ஆக இப்பொழுது அது சமீப காலமாக மட்டும் நம்முடைய கனவில இருந்தது, கண்ணிலும் இருந்தது. இப்பொழுது அது நிரந்தரமாக முடிக்கப்பட்டு மீண்டும் உதயக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு வரைபடத்தின் மூலமாக அது திகழப் போகிறது. அதுக்கு எல்லோரும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆக இந்த பணி மட்டுமல்ல, இதோடு இணைந்த இதர பணிகள் இருக்கின்றன. அந்த பணிகளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பங்கு கொள்ள வேண்டும். ஏதோ இறை ஆலயம் உதயமாகிறது, உச்சமாக இருக்கிறது என்ற பணியோடு நாம் எல்லோரும் சும்மா என்று விடக்கூடாது. நம்முடைய பங்களிப்பை இதர பணிகளோடு இணைந்திருக்கக்கூடிய இதர பணிகள் செய்ய வேண்டிய காரியத்துக்கு நம்முடைய பங்களிப்பை நீங்கள் அன்போடு அள்ளித்தர வேண்டும் என்று மிக தாழ்வோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த பகுதிகள் மற்றும் மட்டுமல்ல, மற்றைய பகுதிகளுடைய ஆண்களும் பெண்களும் கூட, இன்னும் சொல்ல போனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வெளியூர் மக்களும் கூட இங்கே தங்கி தங்களுடைய நாட்டங்களை, தன்னுடைய முராத்துகளை வெற்றியாக்கிக் கொள்வதற்காக, நிறைவு செய்து கொள்வதற்காக இங்கே தங்கி இருக்கிறார்கள்.
அங்கே தங்கியிருக்கக்கூடிய இந்த குடியிருப்பை நாம் நேர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மிகவும் புராதன நிலையில் இருக்கிறது, வசதிகளும் குறைவாக இருக்கிறது. அதை மீள்பார்வை செய்ய வேண்டும், உடல் நிர்வாகம் செய்ய வேண்டும், அதோடு விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருந்து வருகிறது. இதே பெருமக்கள், பெரும் தனவந்தர்கள், கொடை வள்ளல்கள் இதை பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறையர்களால் அந்த இறை இல்லம் வெகு விரைவாகவே கட்டிட நிர்மாணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே மாதிரி குழுவினர் அத்தனை பேரும் சூழ்ந்து இந்த பெருமகனாருடைய அந்த முயற்சியின் மூலமாக வெற்றி அடைந்து நாம் எல்லோரும் குதூகலமாக தொழில் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக முன்னின்று வந்து தன்னுடைய பொருளாதாரை அள்ளி கொடுத்து செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த அருமை பெருமகனார் இறை இல்ல கொடை வழியில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுத்தர வேண்டும் என்று நாம் இருக்கிற வேண்டி துஆ செய்து கொள்வோமாக. நல்ல ஆரோக்கிய வாழ்வாக அவர்கள் கொடுத்து மேலும் மேலும் இறை பணிகளை செவ்வனே செய்வதற்குண்டான செழுமையான ஆற்றலை கொடுப்பானா என்று இந்த நேரத்தில் துஆ செய்து கொள்வோமாக. அதோடு மட்டும் இல்ல, அவருடைய குடும்பத்தார் யாருக்கும் நல்ல ஆரோக்கிய வாழ்வையும் வளமான வாழ்வையும் நலமான வாழ்வையும் கொடுப்பானா என்று இந்த நேரத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம் பார்க்க. அடுத்த விஷயம், இந்த பகுதியில் வாழக்கூடிய அருமை இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, நீங்கள் 5 கால தொழுகைக்கு இங்கே ஜமாத்துக்கு வர வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களோட வீட்டு இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் அழைத்து வந்து அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் இபாதத்துகள் செய்ய வேண்டும். குறிப்பாக 5 கால தொழுகை தொழ வேண்டும் என்று உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். எங்களை போன்றவர்கள் சற்று தொலைவில் இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய மத்தியிலே தொழில் கொள்ள இருக்கிறோம். ஆக ஒவ்வொரு தொழிலுக்கும் வர வேண்டும் ஆசை இருந்தாலும் கூட அந்த தொழிலின் காரணமாக நாம் அதை நிறுத்தி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிகளை தொழில் பிடிக்கிறோம். நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இங்கே உதவி தராமல் இருப்பது எவ்வளவு நம்ம அதை விரும்பத்தகாத நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் மகானவருடைய திராவிடர்கள் கிழக்கு பகுதியிலும் வடக்கு மேல் பகுதியிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நன்றாகவே தெரியும். அவர்கள் ஈது பெருநாளும் கூட வந்து கலந்து கொள்வதாக நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஈது பெருநாள் கொண்டாடுவதற்கு நானும் இந்த பெரியவனும் இங்கே வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சில பெண்கள் வருகிறார்கள், ஆண்கள் வருகிறார்கள். ஆனால் முழுமையாக குடியிருக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து சேரவில்லை என்பது நமக்கு வருத்தமாக சொல்ல வேண்டிய வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆகவே அருமையான இந்த பகுதியில் வாழக்கூடிய மகானவருடைய சுற்று வட்டாரத்தில் வாழக்கூடிய அருமை பெருமக்கள் எங்களை விட சிறப்பானவர். ஏனென்றால் இந்த பூமி புனிதமான பூமி என்று பிறகு யாரும் இங்கே சொன்னார்கள் என்று எல்லோரும் நாம் கேட்டோம். எங்கெங்கெல்லாம் மகான்கள் குடியிருக்கிறார்களோ அந்த இடம் அவ்வளவுமே புனிதத்தனமாக இருக்கிறது. குடியிருக்காத இடமாக காட்டு பகுதியாலும் சரி, எந்த பகுதியாலும் சரி, மலை பகுதியாலும் சரி, அங்கே போய் மகான்கள் அடங்கிவிட்டால் அந்த ஏரியா எல்லாமே புனிதத்தனமாக ஆகிவிடுகிறது என்ற வார்த்தை நாம் இப்போது கேட்கும். அதே போல இங்கே பார்த்து கொண்டு அந்த மக்கள் இங்கே வர வேண்டும், உங்களுக்கு புனிதம் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த உரையை நிப்பட்டுக் கொள்கிறேன். நன்றியை தோன்றுகிறேன். அருமையான பெருமக்களை, இந்த விழாக்குழுவில் செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கிறத இதற்கு நன்றி சொல்லி நேரம் போதாது, முடிக்கவும் முடியாது. ஆகவே சுருக்கமாக சொல்லி விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி கடந்த 11 நாட்களாக நம்முடைய பெரியப்பள்ளி பெரிய சருகையில் காலை பொழுதில் கத்தவன் குர்ஆன் நடைபெற்றது. மாலை பொழுதில் மகானவருடைய தர்பாரிலே மௌலித் ஷரீஃப் நடைபெற்றது. இரவு பகுதியிலே பயான் நடைபெற்றது. இப்படியாக சிக்கிரும் தொடரக்கூடிய அந்த இறை ஞானத்தில் தலைத்த ஒன்றை மக்களை அழைத்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆக அந்த வகையில் இந்த நிகழ்வு நெடுங்கால் நடைபெற வேண்டும். இந்த நிகழ்வுகளில் பங்கேற்ற அனைத்து பொறுப்பாளர்கள், குறிப்பாக நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்த முன்னிலை வைத்த பொறுப்பாளர்கள், பொறுப்பேற்று நடத்துவர்கள், கிராத் உதவியவர்கள், அதிக சொன்ன மக்கள், உலமா பெருமக்கள், மஜ்லிஸுக்கு தலைமை வைத்து நடத்துவர்கள் அத்தனை பேருக்கும் எமது இந்த மகான்களுடைய விழாக்கள் மூலமாக மன நிறைவான நன்றியை நாம் காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். நிறைவு நாளான இன்று காலை பொழுதில் இருந்து காலை நிகழ்வு, பகல் நிகழ்வு, மதிய நிகழ்வு, அதுக்கப்புறம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வு, இதற்கும் கிராத் ஓதிய ஹாஃபில் தந்தை அவர்களுக்கும், நீண்ட நெடிய நேரம் அழகான வார்த்தைகளை அளித்தந்த ஆலிம் தந்தை அவர்களுக்கும், இங்கே குழுமிருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான எல்லா மக்களுக்கும்
ஆண்கள், பெண்கள், அருமை மக்கள் அத்தனை பேருக்கும் இதே போன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னிலை வைத்திருக்கக்கூடிய முதியவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அகமகிழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்புகள் நிறைய இருந்தாலும் விரட்டி கொண்டிருக்கிறேன், அதனால் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே தரப்பட்ட நேரத்திற்குள் முடித்துக் கொள்வதற்காக வேண்டி நான் வேகமாகவே சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சத்முல் குர்ஆன் மஜ்லிஸ், ஸிக்ர் மஜ்லிஸ், மௌலித் மஜ்லிஸ், ஹதீஸ் மஜ்லிஸ் இவற்றில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. விழாக்குழு நிர்வாகிகள், நாத்தா விநியோகம் செய்தவர்கள், அதற்காக பங்களிப்பு செய்தவர்கள், ஒளி அமைப்பு செய்தவர்கள், துப்புரவு பணியை செய்தவர்கள், காவல்துறையினர்கள், சமையல் வல்லுநர்கள் இவர்களுக்கு நன்றி. நிகழ்வு நாட்களில் கலந்து கொண்டு தங்களுடைய உடல் உழைப்பையும் உள்ள உழைப்பையும் வார்த்தைகள் தந்தமைக்காக நன்றி. ஆக இப்படி நிறைய பேர் நன்றிக்குரிய மக்களாக இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நம்மால் இயன்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறோம். விடுபட்ட மக்களுக்கும் எங்கள் இதே போல நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் தந்தல்வானாக. மகான் முத்து முகவொழில்லா ஷஹீத் மதனி அவருடைய துவாப்பட்டினால் நம்முடைய நாட்டு தேர்தலை நேற்றுவானாக என்று வேண்டி விரும்பி துவா செய்வதாக இந்த வாய்ப்பை நமக்கு தந்துமைக்க நன்றி கூறி அமைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த நிகழ்வை துஆவோடு நிறைவு செய்ய வரக்கூடிய பிறந்தகை கண்ணியத்துக்குரிய காரி அல்ஹாஜ் அரபி எம்எம் அஹமது அப்துல் காதர் சூஃபி அவர்கள் பிலால் பள்ளி பிலால் மற்றும் மஹதூம் பள்ளி ஆஸ்தான இமாமாகவும் இருக்கிறார்கள். لا حضرة النبي المصطفى أحمد المجتبى محمود مرتضى محمد المصطفى صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وسيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه عدد ما فيه من صلاة دائمة بدمام ملك الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية ورزقنا الجنة ولقاءك يا رب العالمين. اللهم وصل بلغنا ثواب ما قرأنا من كلامك العزيز. هذه نية واصلة ورحمة نازلة بركة شاملة وتحفة كاملة من كلا روح سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة. ثم إلى أرواح أصحاب البدريين والحديين والخندقين والحيبر وتابعين أصحاب رسول الله صلى الله عليه وسلم وتابعين وتبتهم كل رضوان الله تعالى عليهم أجمعين. ثم إلى أرواح سيدنا مخدوم شهيد المدني رضي الله تعالى عنه، بسيدنا خلف الغني رضي الله تعالى، وبسيدنا غني محيدين رضي الله تعالى عنه، بسيدنا عبد الله رضي الله تعالى عنه، بسيدنا عبد المجيد رضي الله تعالى عنه، بسيدنا أبو طالب رضي الله تعالى عنه، وبسيدنا سيد إبراهيم أبي إبراهيم الحبشي رضي الله تعالى عنه، وبسيدنا بالابا محمد أبو بكر الصديق رضي الله تعالى عنه، بسيدنا سيدنا سيد عبد الرحمن رضي الله تعالى عنه، وبسيدنا من عبد الله رضي الله تعالى عنه، شيخنا كل ولي الله تعالى عليهم أجمعين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل دعاء انك انت السميع الدعاء علينا مولانا انت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير الخلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.
رضي الله عن الشهيد رضي الله عن المجيد رضي الله عن الشهيد رضي الله عن المجيد رضي الله عن الشهيد مثل محمد صلى الله عليه وسلم. Stand up.